அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ்ல நம்ம அயன்மேனை ஒரு படுபயங்கர வில்லனா பார்க்க இருக்கிறோம். ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸும் ஒத்த அயன்மேனை எதிர்த்து பயங்கரமா யுத்தம் பண்ண இருக்கிறாங்க. அந்த யுத்தம் நம்ம தேனஸ் பண்ண யுத்தத்தை விட படு பயங்கரமாக இருக்குன்னு நம்பலாம். ஆனா அந்த கதைக்கு முன்னாடி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்னு 2025ல 828வது பூமியில ஒரு கதை நடக்குது. ஆமா, நம்ம வாழக்கூடிய நம்ம பூமியோட நம்பர் என்ன தெரியுமா? நாம 1,99,999வது உலகத்துல பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதை 828வது பூமியில நடக்க போற கதை. இந்த ரெண்டு பூமிக்கு நடுவுல என்ன கனெக்ஷன், இந்த ரெண்டு பூமியோட கதைக்கும் நடுவுல என்ன கனெக்ஷன், அயன்மேனை வில்லனா பார்க்க போறோம்ல, அவர் எப்படி இருப்பார், ஒரு நொடி அவரை காமிக்க மாட்டாங்களாங்கிற அந்த ஏக்கத்துக்கு தீனி போடுறாப்புல பல விஷயங்கள் இந்த படத்துல கொட்டி கிடக்குது. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல ரொம்ப முக்கியமான ஆளு சயின்டிஸ்ட் டாக்டரை காட்டுறாங்க. சயின்டிபிக் டாக்டர், மருத்துவம் பார்க்குற டாக்டர் இல்ல. அவர் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறார். பொண்டாட்டி பாத்ரூம்ல இருந்து அதை அங்க வச்ச இங்க வச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க வரியா அப்படின்னு சத்தம் போடுறா. என்னத்த அவ்வளவு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறான்னா பிரெக்னன்சி டெஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறா. டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்குது போல. இந்த அம்மா பிரெக்னண்டா இருக்குது போல. டாக்டரோட பொண்டாட்டி இவங்களும் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ங்கிற அந்த சூப்பர் ஹியூமன் 4 பேர்ல ஒருத்தி தான். டெஸ்ட் ரிசல்ட் வந்து காட்டினதும் அதை பார்த்ததும் நம்ம டாக்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. 2 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம், கடைசியில நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க ஓகேவா, டபுள் ஓகேங்கிறான். பெட்டருங்கிறான், இது பெட்டருங்கிறான். ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் பயம். முத்தா கொடுத்த பிறகு பிறக்க போற குழந்தைக்கு நம்ம கிட்ட இருக்கிறாப்ல பிரபஞ்சத்தோட எஃபெக்ட் இருக்குமா, பிரபஞ்ச அலையோட வீச்சு இருக்குமா, இவங்களோட டிஎன்ஏல நிறைய மாற்றம் நடந்திருக்குது. அந்த மாதிரி பிறக்க போற குழந்தைகிட்டையும் டிஎன்ஏல மாற்றம் இருக்குமா, இவங்க எல்லா பேருக்கும் சூப்பர் பவர் இருக்குது, அதே மாதிரி பிறக்க போற குழந்தைக்கும் சூப்பர் பவர் இருக்குமான்னு இப்படி பல கேள்விகள் அவன் மண்டைக்குள்ள ஓடுது. அதை பத்திலாம் யோசிக்காத, நடக்கும்போது பாத்துக்கலான்னு ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த டீம் எப்படி உருவாச்சு? இவங்க உருவாகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சான். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் உருவாகி 4 வருஷம் ஆயிடுச்சான். அந்த 4வது வருஷ கொண்டாட்டத்தை ஒரு ஆங்கர் ஷோவா எடுத்து எல்லாருக்கும் டிவில போட்டு காட்டிட்டு இருக்கிறார். அப்படியே 4 வருஷம் பிளாஷ்பேக்கு பின்னாடி போறாங்க. அப்போ இந்த 828வது உலகத்துல இந்த உலகத்தை தாண்டி பிரபஞ்சத்துக்கு ஸ்பேஸ்ல பயணப்பட்டு போறாப்ல ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ டாக்டர். கூடவே டாக்டரோட ஃப்ரெண்டு, டாக்டரோட பொண்டாட்டி, டாக்டரோட மச்சான், சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்ல அவன். இப்படி 4 பேரு துணையா இருக்கிறாங்க. 4 பேருமே முதல் தடவை இந்த பூமியை தாண்டி பயணப்பட்டு போக இருக்கிறாங்க. வானவியல் ஆராய்ச்சியை பண்றதுக்கு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்புறதுக்கு தயாராகி குட் பை சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. ஆனா அப்படி போகையில மேல எங்கேயோ சிக்கலுங்க. திடீர்னு ஒரு பிரபஞ்ச புயல் வீசி இருக்குது. அதுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன் தப்பு தாங்கிறாரு டாக்டர். அப்படியெல்லாம் இல்லங்கிறாங்க டாக்டரோட ஒய்ஃப். எது எப்படியோ அந்த புயல்ல மாட்டி பிரபஞ்ச அலையால தாக்கப்பட்ட இவங்களுக்கு டிஎன்ஏல மாற்றம் ஏற்பட்டதான். திரும்ப வரும்போது சூப்பர் பவர்ஸோட வந்தோன்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் தண்ணியில விழுந்து கிடக்குது. பாறை கையோட ஒருத்தன் உடச்சுக்கிட்டு வெளியில வரான் பாருங்க. அவன் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்போ பாறை மனுஷன் ஆயிட்டான். பயங்கர மலை அளவு பலம் அவனுக்கிட்ட உண்டு. அடுத்து நம்ம டாக்டருக்கு உடம்பெல்லாம் ரப்பர் மாதிரி எவ்வளவு நீளமா வேணாலும் போயிட்டே இருக்கும். அந்த இழு விசை கை கால் நீ எதை வேணாலும் இவனால நீட்ட முடியும். அப்படி பவர் இருக்குது. அதை காட்டுறாங்க. அடுத்து ஒரு பெரிய உலக உருண்டை மாதிரி ஒண்ணு கீழே விழ போச்சு. அதை தொடாமையே அழகா ஃபோர்ஸ் மூலமாகவே தூக்கி நிப்பாட்டக்கூடிய பவர் டாக்டரோட ஒய்ஃபுக்கு இருக்குது. பிளஸ் அவங்களால இன்விசிபிளா மறையவும் முடியும்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறையவும் முடியும். அப்புறம் நம்ம பாறை மனுஷன் ஒரு கப்பல் நடுவுல மாட்டிக்கிட்டு நிக்க அழகா குதிச்சு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கப்பலையே இழுத்து கரைக்கு கொண்டு வர அளவுக்கு பவர் இருக்குது. இது போக இந்த 828வது உலகத்துல ஒரு பஞ்சாயத்துங்க. இவங்களோட உலகத்துக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குது. அப்பப்ப அந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுல மோல் மேன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த பைய தான் அடியாட்களை மேல அமுச்சு விடுறது வழக்கம். அப்படி ஒரு அழியால இவனோட பேர் என்ன, ஜேன்டோ அப்படின்னு ஒருத்தனை மேல அமுச்சு வைக்கிறார். ஆளு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அவனையுமே ஆமா அப்புறம் மச்சானோட பவரை சொன்னா அவன் தீ மனுஷன், ஃபயர்மேன். உடம்பு முழுக்க தீயா தான் இருப்பான். தீ அவனால அப்சர்வ் பண்ணவும் முடியும், திரும்ப கொடுக்கவும் முடியும். இப்படி 4 பேரும் போராடி அவன் தாடையிலேயே நம்ம பாறை மனுஷன் ஓங்கி ஒரு அடி கொடுத்து எந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல வந்தானோ அதே அண்டர் கிரவுண்ட் வேலுக்கு அமுச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நமக்கு காட்டுறாங்க. கார்ட்டூன்லயும் இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம மச்சானோட பவரை பத்தி சொன்னல, இப்ப கூட பாருங்களேன், பத்தி எரியக்கூடிய அந்த நெருப்புகள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி தீயணைப்பு துறைக்கு உதவு பண்றான். கதை நடக்கிற இந்த காலகட்டம் எல்லாம் எப்ப தெரியுமா? 1960கள்ல, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முந்தைய கதை. அதுவும் நம்ம உலகத்துல இல்ல, 828வது உலகத்துல. அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட சேர்ந்த மோல்மேன் ஒருத்தவன சொன்னல, அந்த பைபிள்ல ஒரு பெரிய பில்டிங்கையே திருடணும்னு முடிவு பண்ணி பயங்கரமான ஒரு ஓட்டையை போட்டு விட்டு ஒட்டுமொத்த பில்டிங்கையும் அப்படியே அண்டர் கிரவுண்ட் பக்கம் பள்ளத்தை போட்டு உள்ள இறக்குறான் பாருங்க. அப்படியே சரசரன்னு இறங்கி அண்டர் கிரவுண்டுக்கே வந்து சேர்ந்துருச்சு அந்த பில்டிங். ஆனாலும் அவனை தடுத்து அவனை முறியடிச்சது நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான். அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போக இருந்த அந்த பில்டிங்கை நடுவுலயே நிப்பாட்டி பில்டிங்கோட ஒரு ஃப்ளோர் ஸ்டில் மேல இருக்குது நீங்க கவனிக்கலாம். விட்டு இருந்தா அண்டர்
கிரவுண்ட் வரைக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் கீழே போயிட்டே இருந்திருக்கும். அந்த பில்டிங்ல மாட்டி இருந்தவங்களையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரதை நீங்க கவனிக்கலாம். அவனை அரெஸ்ட் பண்ணியும் உட்கார வச்சிட்டாரு நம்ம பாறை மனுஷன். அப்புறம் பறக்கிற கார்ல நிறைய பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்பையும் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு இருந்தது, காப்பாத்துனது நம்ம மச்சாங்காரன் தான். அப்புறம் ஒரு குரங்கு, மனித உருவத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு குரங்கு, ரெட் கோஸ்ட்னு அதுக்கு பேரு. அது பூமியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதை ஜவ்வாய் இழுத்து ஓங்கி ஒரு எத்துல கடலுக்குள்ள தள்ளி விட்டு காப்பாத்தினது நம்ம ஆளு. அப்புறம் ட்ரெயின் எல்லாம் அங்க பாருங்க, நம்ம ஊர்ல ட்ரெயின் தண்டவாளத்துக்கு மேல போகும், தண்டவாளம் கீழே இருக்கும், ட்ரெயின் மேல இருக்கும். அங்கெல்லாம் ட்ரெயின் மேல இருக்குது, சாரி ட்ரெயின் கீழே இருக்குது, தண்டவாளம் மேல இருக்குது. அதுல ஓட்டம் விழுந்துச்சா, அதை சரி பண்ணி ட்ரெயின் கீழே விழாம காப்பாத்துறாங்க டாக்டரோட ஒய்ஃப். இது போக கிடைக்கிற நேரத்துல பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது நம்ம டாக்டரோட பேஷனும் கூட. பசங்க எல்லாம் ஊனு கொட்டாய் விட வெடிப்போமா அப்படின்னு கேட்டதும் பசங்க குஷி ஆயிடுறாங்க. ராக்கெட் செஞ்ச மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு. அடிக்கடி அண்டர் கிரவுண்டுக்கும் மேல இருக்கிற இந்த பூலோகத்து ஆட்களுக்கு நடுவுல சண்டை நடந்துகிட்டு இருக்கும். கீழ இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற யாரு, மோல்மேனுங்கிறவன் தான். அந்த பய கூட வேற வழி இல்லாம நம்ம டாக்டரோட ஒய்ஃப் ஒரு அமைதி உடன்படிக்கையை போடுறாங்க, இனிமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அண்டர் கிரவுண்ட் உலகத்துக்கு மோல்மேனு தான் தலைவன். பொதுவா மேலோகத்து ஆட்களை நான் நம்ப மாட்டேன், ஆனாலும் எனக்கு டாக்டரோட பொண்டாட்டி மேல நம்பிக்கை உண்டு அப்படின்னு அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு மோல்மேன். அதே மாதிரி மேலோகத்துல இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒன்னு சேர்த்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி ஒன்ன உருவாக்கவும் டாக்டரோட ஒய்ஃப் முயற்சி பண்றாங்க. அதுல லாட்விட்ரியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் பங்கெடுத்திருக்க மாட்டாங்க, அந்த சீட்டு எம்டியாவே கிடக்கும். எது எப்படியோ உலக அமைதிக்கு ரொம்பவே போராடி அந்த வெண்டாஸ்டிக் 4 நிறைய சாதனைகளை பண்ணிருக்கிறதா நமக்கு அதுல ஹோஸ்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கார் ஆங்கர். அப்புறம் அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாப்ல. நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சுட்டு பாறை மனுஷனும் மச்சானும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. சமைக்கிறதெல்லாம் பாறை மனுஷன் தான். அவங்க ரோபோ இருக்குது, அந்த ரோபோவும் சமைக்கும் போல தெரியுது. டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாப்ல பாறை மனுஷன். அப்புறம் சமைச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பசிக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறா மச்சான். பொதுவா சண்டே நைட்டு சாப்பிடறதா இருந்தா எங்க இருந்தாலும் லேட்டா வராம கரெக்டா வரணும், எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும்னு இவங்களுக்குள்ள ஒரு ரூல். அவங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கலாமா வேணாமான்னு பாறை மனுஷன் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் வராங்க. என்ன லேட்டு அப்படின்னு இவன் கேட்டதும் அவன் முழிக்கிறா. இவன் லேட்டுன்னு கேட்டது டின்னருக்கு, அவ வேற என்னமோ நினைக்கிறா. அவங்க ஒரு மாதிரி வளையறதும் கொலையறதும் அவங்க ரியாக்ஷனையும் பார்த்தே பாறை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான், நீ பிரெக்னண்டா இருக்கிறியான்னு. ஆமான்னதும் எல்லா பேரும் சந்தோஷப்படுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, விஷ் பண்றாங்க. மச்சாங்காரனும் விஷ் பண்றான் அக்காவையும் மாமனையும். நீங்கெல்லாம் சிறந்த தகப்பனா தாயா இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா நாங்க 2 பேரும் ஒரு சூப்பரான தாய் மாமிங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட கூப்பிடுறான். வெளியில நியூஸ் இப்ப காட்டுத்தீயா பரவுது. ஃபென்டாஸ்டிக் 4ல 2 சூப்பர் ஹீரோஸ், அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு அதே மாதிரி சூப்பர் பவர் இருக்குமா, குழந்தை எப்படி பிறக்கும், மனித ரூபத்துல இருக்குமான்னு இப்படி பல கேள்விகள் வெளியில மீடியால. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஆபத்தான பொருட்கள், இந்த கத்தி அது கடப்பாரன் கிடக்கும்ல, அதையெல்லாம் எடுத்து பத்திரமா மேல அடுக்கணும், குழந்தையோட கையில படாத மாதிரி அடுக்கணும்னு ஒரு செக்லிஸ்ட போட்டு அதன்படி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. குழந்தைக்கு ஏத்தாப்புல ஒரு சேஃபான இடமா அவங்க தங்கி இருக்கிற இடத்த மாத்துறாங்க. பிறக்க போறது ஆனா பொண்ணா, பிறக்க போற குழந்தைக்கு என்ன மாதிரி பவர் இருக்கும், அம்மா மாதிரி ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ற பவரா, இல்ல அப்பா மாதிரி உடம்பெல்லாம் இழுவிசையோட இருக்குது அந்த மாதிரி ரப்பர் மாதிரி பவரா அப்படின்னு மேகசின் எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ் கவரே அதான். குழந்தை பிறந்தா குழந்தைக்கு என்னென்ன சேவை பண்ணணுங்கிறத கூட ரோபோல ஃபீட் பண்றாங்க. இப்ப கூட பாருங்க, டாக்டரோட பொண்டாட்டி இன்விசிபிளா யாருக்கும் தெரியாம மறைஞ்சே வராங்க. மெட்டர்னிட்டி லீவ்ல கிளம்ப போற, இனி எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமான்னு ஒரு அம்மா சலிச்சுக்குது. அதே மாதிரி இவர்களோட 828வது பூமியோட மேல் பரப்பை ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு சிஸ்டத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வெளி உலகத்துல இருந்து யாராவது வர்றாங்கன்னா இந்த ஸ்கேன்ல மாட்டுவாங்க. அதுல இவர் பாத்துறாரு, ஏதோ வெளி உலகத்து ஆட்கள் வராப்ல தெரியுது. அவ்வளவு வேகமா பூமிக்குள்ள வந்தவ யாரு, இவங்க பில்டிங்கே வந்துட்டான். யாராதுன்னு பார்த்தா வேற யாரில்ல நம்ம மச்சான். அவ்வளவு வேகமா அவனால டிராவல் பண்ண முடியும் போல. அப்பப்போ பூலோகத்தோட மேல பிரபஞ்சத்துக்கு சருன்னு போயிட்டு வருவான் போல. என்னடா வந்திருக்கிற, அப்பாயின்மெண்டே இல்லாம அப்படின்னு விசாரிக்கிறார். இவங்க ஆல்ரெடி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்கல்ல, அதை மாத்தணுமா, புதுசா ஏதோ மாற்றதெல்லாம் ரெடி பண்ணி டிராயிங் வரைஞ்சு காட்டுறா மச்சான். நாம 4 வருஷமா பழைய யூனிஃபார்மே போட்டுட்டு இருக்கிறோம், மாத்தணுங்கிறா மச்சான். நீ பிஸியா இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் இதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறான். அப்புறம் என்னடா பிரபஞ்ச பக்கம் போனேடா அப்படின்னு கேட்க, நான் போலங்கிறா மச்சான். அப்ப பிரபஞ்சத்துல யாரோ உள்ள வந்தாப்ல ஸ்கேன்ல தெரிஞ்சதுரா அப்படிங்கிறாரு அவரு. யாரது என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு எடுத்து சொல்றாரு. அப்பெல்லாம் சிடி தான் கான்செப்ட், அதுல அந்த ரெக்கார்டிங் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க போல. அப்புறம் அவர் சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, டெலிபோர்டேஷன் பண்றது சாத்தியமான்னு. ஒரு பொருளை ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பேஸுக்கு எப்படி டெலிபோர்ட் பண்றது அப்படிங்கறத ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டெஸ்ட் பண்ண போறப்போ மச்சான் நானும் வந்து பாப்பேங்கிறான். ஒரு முட்டையை இந்த பக்கத்துல வச்சு டெலிபோர்ட் பண்ணி பாக்குறாங்க, பின்னாடி ஸ்பேஸ்ல வந்து நிக்குது. சூப்பர், உன் ஆராய்ச்சி வேலை செஞ்சிருச்சுன்னு மச்சான் பாராட்டுறான். ரெக்கார்ட் பண்ண அந்த சிடியை போட்டுட்டு வானத்துல இருந்து யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு மச்சான். இப்போ வயிறு நல்லா பெருசாகி உள்ள குழந்தை நல்லா வளர்ந்து நிக்குது. குழந்தைக்கான ரோபோ ரெடி பண்ணிட்டு இருக்குது. குழந்தைக்கான ரூம், குழந்தைக்கான தொட்டியில ஒரு ரோபோ பண்ணிட்டு இருக்குது. நீ என்னையா பண்றேன்னு கேட்க, அந்த ரோபோயே உருவாக்குனது நான் தான், யாரு வேணாலும் தொட்டி பண்ணலாம், ரோபோ பண்ண முடியுமா, ரோபோ பண்ற எல்லாத்துக்கும் நான் தான் கிரெடிட் எடுத்துப்பேங்கிறாரு
இருக்காரு நம்ம ஆளு. இப்ப கூட பாருங்களேன், பொண்டாட்டி வயித்துல பயங்கரமா ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவர்களுக்கு அந்த பிரபஞ்ச அலையால, அந்த பிரபஞ்ச புயலால ஏற்பட்ட அந்த மாற்றம் குழந்தைக்கு இருக்குமா, நல்ல விதத்துல இருக்குமா, இல்ல குழந்தை நல்ல விதமா பிறக்குமா, பிரச்சனை வருமான்னு பயந்துட்டு இருக்கான். குழந்தை நல்லபடியா தான் இருக்குது, பயப்படாத. அதையும் தாண்டி பார்க்கணுமா, இதோ காட்டுறேன், நீயே பாத்துக்கோங்கறாங்க. ஏன்னா இவங்களே ஒரு டிரான்ஸ்பரண்டான லேடி தான். இவங்களால கம்ப்ளீட்டா மறைய வைக்க முடியும், தான் உடம்ப டிரான்ஸ்பரண்டா காட்ட முடியும், உடல்ல இருக்கிற குடலு குந்தாணி எல்லாத்தையுமே காட்ட முடியும். கருப்பையில இருக்கிற குழந்தைய காட்ட முடியாதா? அழகா காட்டுறா. குழந்தை நல்லபடியா இருக்குது, அசைவு நல்லா இருக்குது, ஹார்ட் பீட் நல்லா கேக்குது, குழந்தை நல்லா இருக்கு, பயப்படாதன்னு அம்மா சொல்றாங்க. அப்பா அவன் சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பாறை மனுஷன் போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சின்ன பசங்க கார தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டா போச்சுன்னு நம்ம ஆளு தூக்க முயற்சி பண்றாரு. ஐயோ தூக்க முடியலையேங்கிறாரு. சரி ஒன்ஸ் மோர் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்றாப்லையா. பசங்களை என்கரேஜ் பண்றதுக்காக அழகா தூக்கி காட்டுறாரு. இப்ப காரை வீசி எறிங்கிறாங்க. வீசி எறிகிறாப்ல ஒரு ஆக்ஷனை போடுவாங்க. குழந்தைங்க எல்லாம் பயந்துருங்க. அப்புறம் மறுபடியும் கீழே இறக்கி வச்சிட்டாரு. அப்ப அந்த பசங்களோட டீச்சர் அம்மா சும்மா பயமுடுத்தாம நெக்ஸ்ட் டைம் தலையில விட்டு எரிஞ்சிருங்க அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. செஞ்சாலும் செய்வேன்னு இவனும் நக்கல் பண்றான். அப்புறம் தான் பேரு ரேச்சல்னோ 4ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதாவும் அந்த அம்மா சொல்லுது. நெக்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்குள்ள வாங்க, பார்க்கலாம் பேசலாங்குது டீச்சர் அம்மா. சரின்னு சொல்றான் நம்ம பாறை மனுஷன். அடிக்கடி மச்சாங்காரன் பாறை மனுஷன் கிட்ட உரண்டு இழுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு பொம்மையை வச்சு பொம்மையவே பொசுக்கி தூசி ஆக்கிட்டாரு. சின்ன பிள்ளைத்தனமா விளாண்டுகிட்டே இருப்பான் அவங்களோட. வெளியில போலீஸ் எல்லாம் சுத்துறாப்ல, லைட் கிட்ட எல்லாம் கேக்குது, சவுண்ட் கேக்குது. என்னன்னு எல்லாரும் பால்கனி பக்கம் வந்து பாக்குறாங்க. குட்டி குட்டியா ஒரு 47 கிரைம் கீழே நடக்கிறதுக்கு தான். ஒரு 47 கிரைம், சின்ன சின்ன கிரைம் போல. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வச்சிருக்கான் பாருங்க. சின்ன சின்ன தவறுகள். இதையெல்லாம் போலீஸே பார்த்துக்கும், நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது வானத்துல பிரம்மாண்டமா எரிமலை வெடிப்பு மாதிரி ஏதோ நடக்குது. என்னடான்னு பாக்குறதுக்காக மச்சான் விருட்டுன்னு மேல பறந்து போறார். மேல பார்த்தா எரிமலை எல்லாம் வெடிக்கல, வேற ஒரு உலகத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க இங்க உள்ள புகுந்திருக்காங்க போல தெரியுது. பின்னாடியே பறக்கிற கார்ல நம்ம டீம் வேற பறந்து வர அவங்களோடய கிளம்பி இவனும் வந்துடுறான். பூலோகத்துல இருக்கிற மனுஷங்களும் சரி, கார்ல வந்து இறங்குற நம்ம டீமும் சரி, எல்லாருமே யாராவது புதுசா இருக்குன்னு வந்திருக்கிற ஆளை தான் கவனிக்கிறாங்க. ஆளு பாக்குறதுக்கு சில்வர் கலர்ல, உடம்பே முழுக்க முழுக்க சில்வரால செய்யப்பட்டாப்ல ஒருத்தி வந்திருக்கிறா. ஆமா, ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. நம்ம வெண்டாஸ்டிக் ஃபோர் டீமை பார்த்து இந்த உலகத்தோட பாதுகாவலர்கள் நீங்க தானா அப்படின்னு கேக்குறா. ஆமாங்கிறாங்க இந்த பக்கம் ஒய்ஃப். உங்களோட இந்த உலகம் மரணத்திற்காக மார்க் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறா அவ. வந்தவ எல்லாருக்குமே ஷாக். ஒருத்த வரான், உங்க உலகத்தை முழுங்குறதுக்கு வரான், யுனிவர்சல் ஃபோர்ஸ் அவன், அவனை உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லுது. அவனுக்கு ஒரு நட்சத்திரத்துல இருக்கிற அளவு சக்தி இருக்கிறதா. அவன் வந்தானா ஒட்டுமொத்த உலகத்தையும் முழுங்கிடுவான். அவன் வரதுக்குள்ள சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்காதவங்க பாத்துக்கங்க, பேசாத இறுதி வார்த்தைகளை பேசிக்கங்க, ஏன்னா அடுத்து உங்களால பேச முடியாதுன்னு எச்சரிக்கிறா. நேரம் கம்மியா இருக்குன்னு ஒரு வாணிங்க போடுறா. வரப்போறவனோட பேரு கேலக்டஸ். பேரையும் சொல்லிட்டு அவ அங்க இருந்து சர்ன்னு பறந்து போயிட்டா மேல. பின்னாடியே விரட்டிக்கிட்டு நம்ம மச்சானும் போறான். அவ போறது பிரபஞ்சத்தோட வெளிகளையும் தாண்டி மேல போறா. பின்னாடியே நம்ம பைய விரட்டிக்கிட்டே போனவன் அவளோட அந்த பறக்கிற தட்டை புடிச்சிட்டான். இந்த அம்மா எட்டி பார்க்கும், ஏதோ சொல்லும். தட்டை ஒரு சுண்டி விட்டதுல பயபுல மேல இருந்து சர்ன்னு கீழே வரான். கட் பண்ணா இப்போ கீழே வந்துட்டான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுமே வந்தது யாரு, அப்படி எப்படி அவங்கள வந்து ட்ராக் பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேலக்டஸ்ங்கிறது யாரு, ஒட்டுமொத்த உலகத்தையும் எப்படி அவனால முழுங்க முடியும், எனக்கு புரியல அப்படிங்கிறான் பாறை மனுஷன். 773வது உலகத்தை இதுக்கு முன்னாடி இவங்க ஸ்கேன் பண்ணும்போது இருந்திருக்கிற உலகத்தை இப்ப காணாம அவன் தான் சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. பாறை மனுஷன் ஒரு உலகத்தையே சாப்பிடுறானான்னு ஆச்சரியப்படுறார். ஆக்சுவலா ஒரு உலகம் இல்ல, இது வரைக்கும் 5 உலகத்தை அவன் அழிச்சிருக்கானா. இவங்க ஸ்கேனிங்ல இருந்து 5 உலகத்தை இப்ப காணோம், 5 கிரகத்தை காணோம் அழிச்சிருக்கான். ஆனா ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்கிறாரு நம்ம டாக்டர். ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த கிரகங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. 5 கிரகமும் அழிஞ்சு போயிட்டதா சொல்றாரு. இப்படி அழிஞ்சு போன அந்த 5 உலகத்துக்குமே இப்ப வந்தால ஒரு சில்வர் பொண்ணு, அவளுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு டாக்டர். அப்ப அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் நிஜம்தாங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஏதோ ஒரு லான்ச் பத்தியும் பேசுறாங்க. எவ்வளவு நேரத்துல லான்ச் பண்ண முடியும்னு கேட்கும்போது பாறை மனுஷன் 20 மணி நேரம் சொல்லுவான். 20 மணி நேரம் பத்தாது, 16 மணி நேரத்துல லான்ச் பண்ண இவரு எதை பத்தி பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்ப நம்ம மச்சாங்காரனும் நான் மேல போய் அவளை பிடிக்க போகும்போது அவ என்கிட்ட பேசினா, ஆனா நம்ம மொழியில பேசாம அவ மொழியில ஏதோ பேசினான்னு அவன் எடுத்து சொல்றான். அப்படியா, என்ன சொன்னான்னு நம்ம டாக்டர் கேக்குறாப்ல. என்ன பேசினான்னு கேட்டா இவனுக்கு புரியல, ஏதோ அவ மொழியில பேசினான்னு மட்டும்தான் புரிஞ்சதுங்கிறான். சரி, பேசும்போது எவ்வளவு விதத்துல பேசினா, கோவப்பட்டாளா, ஆதங்கப்பட்டு பேசினாளா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, பணிவா பேசினான்னு நம்ம ஆளு எடுத்து சொல்றான். பணிவா பேசினாலா அவ, கைண்டா பேசினாலா அவ. லான்ச் வேலையை பாப்போம்ட்டாங்க அக்கா. அந்த வேலை தான் இப்ப நடக்குது. ரோபோல ஏதோ டேப் ரெக்கார்டரை மாத்துறாரு. ஏற்கனவே பிரபஞ்சத்துல வெளியில இருந்து யாராவது வரும்போது ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் போல அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க போல. விஷுவல் கிடையாது, சவுண்ட். இப்படி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிற பல ரெக்கார்டிங்க கேட்டு பார்த்ததுல கடைசியா அவன் கிட்ட பேசின அந்த பாஷையும் இந்த ரெக்கார்டிங்ல இருக்கிற பாஷையும் ஒரே பாஷை தான் அப்படின்னு சொல்றான். உன் மாமன் கூப்பிட்டா போய் பாரு லேப்ல போய் அப்படின்றாங்க அக்கா. உடனே மச்சானு கிளம்பி வரான். டேய், போன தடவை ஸ்பேஸுக்கு போகும்போது யூனிஃபார்ம் நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சத்தம் போட்டேன். மறுபடியும் இப்ப நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த தடவை நீ சொன்னாப்ல நான் ஸ்பேஸ் ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கேன், ஸ்பேஸ் ஷூட் ரெடி பண்ணிருக்கேங்கிறார். இந்த ஸ்பேஸ் ஷூட் நெருப்புல எரியாதான். எவ்வளவு முடியும் அவ்வளவு ஆக்சிஜன் சப்ளையே கொடுக்குமா. ஆனா ஏதோ காசை மட்டும் மானிட்டர் பண்ணணும்னு பேசிக்கிறார். 0 அட்மாஸ்பியர்னு எதையோ சொல்றாரு. அந்த மாதிரி இடங்கள்ல நெருப்பு பிடிச்சா உள்ள இருக்கிற அந்த ஆக்சிஜன்
கன் மூலமா 10 நிமிஷத்துல நீ எரிஞ்சு போயிடுவ அப்படின்னு எச்சரிக்கிறார். ரொம்ப நாளா எனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்ல, நான் கேட்டதை பண்ணி கொடுத்துருன்னு மச்சான் மாமனை கட்டி பிடிச்சு தன் பாராட்டுகளை தெரிவிக்கிறான். உடனே அதை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். பாருங்க, நம்ம பார மனுஷனுக்கு அந்த பழைய ரூபாய் இல்லையே, இப்படி கோரமா இருக்கிறமேனு கொஞ்சம் வருத்தம் உண்டு. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வருத்தமா போயிட்டு இருக்கிறான். பிரேக்கப் பண்ண பொண்ணா இல்ல வேற யாராவதா அப்படின்னு என்ன ஒண்ணும் தெரியல. இப்போ எல்லாரும் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பிரபஞ்சத்துக்கு போகும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. பிரபஞ்ச புயல்ல மாட்டிக்கிட்டு இவங்களோட டிஎன்ஏ மாற்றத்தினால எல்லாருக்கும் பவர் கிடைச்சது. போன தடவை தயாரா போல, பட் இந்த தடவை ரொம்ப தயாராக போகிறோம். எதுக்கு? வரப்போற ஆபத்தை பூமியில விட்டு இங்க சண்டை போடாம மேலேயே வச்சு அந்த ஆபத்தை அழிக்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ண போறதா சொல்றாரு. வானத்துக்கு போறோம், பிரபஞ்சத்துல தேட போறோம், அந்த கலாக்டஸை கண்டுபிடிக்க போறோம், அவனை தடுத்து நிறுத்த போறோங்கிறாரு நம்ம ஹீரோ. ராத்திரி வயித்துல இருக்கிற பிள்ளைய பத்தி அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 37 நிமிஷத்துல ஸ்பேஸுக்கு இவங்களோட ஸ்பேஸ் ஷிப் பறக்க இருக்கிறது. கிளம்பிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நம்ம மோல்மேன் கூட அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். மேல போய் அதை அழிக்கிறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் அந்த ஆபத்தை பத்தியாவது தெரிஞ்சுக்கிட்டு வருவோம், அந்த நாலேஜை வச்சு பூமியை காப்பாத்த பாப்போம்னு சொன்னதும் எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த ரோபோ கூட ஸ்பேஸுக்கு போறதுக்கு தயாராகி வந்துருச்சு. எல்லாம் சீட்ல உட்காந்தாச்சு, சீட் பெல்ட்டை போட்டாச்சு, ஸ்பேஸ் ஷிப்பும் புறப்பட்டாச்சு. மீடியாலாம் விடாது போட்டோ எடுத்து தள்ளுறாங்க. சக்சஸ்ஃபுல்லா புகையை கிளப்பிக்கிட்டு ஸ்பேஸ் ஷிப் வானத்தை நோக்கி புறப்பட்டு போகுது. மீடியால அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க லைவா. அதெல்லாம் பார்த்து இந்த 828வது உலகம் ரசிக்குது, என்ஜாய் பண்ணுது. உலக உருண்டையை தாண்டி வானத்துக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ வானத்திலேயே நாம சேட்டலைட்டை பறக்க வர்றாப்ல அவங்க என்ஜின் ஒன்னத்தை பறக்க விடுறாங்க. அதுல இவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை கொண்டு போய் லாக் பண்ணுவாங்க போல தெரியுது. எஸ், அழகா கொண்டு போய் அந்த என்ஜின்ல பார்க் பண்ணிக்கிறாங்க. இவர் சின்னதா ஒரு முட்டையை வச்சு டெலிபோர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தார்ல, அதே டெக்னாலஜி தான் இப்ப பயன்படுத்துறாங்க. அந்த என்ஜின் 3, 2, 1ன்னு சொல்லி புஷ் பண்ணதும் அவங்க இருந்த இடத்துல அவங்கள மறைய வைக்குது. ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது தான் டெலிபோர்ட்டோட வேலை. இப்போ அவங்க அந்த சில்வர் பொண்ணோட ட்ரேசஸ் ஏதாவது பிரபஞ்சத்துல இருக்குதா, அவளை பிடிச்சாதான் ஆபத்தான அந்த கேலக்டஸை பிடிக்க முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. அவளோட ட்ரேஸை தான் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒளியின் வேகத்துல இவங்க ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா அந்த ட்ரேஸ் இருக்கிற ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அங்க டெலிபோர்ட் ஆகி வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த கிரகத்துல இருந்து தான் அந்த ட்ரேசஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு இங்க வந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த கிரகத்தோட மையத்துல இருந்து ஏதோ ஒண்ணு புறப்பட்டு வருது. இனியா நடக்குதுன்னு பார்த்தா ஒட்டுமொத்த அந்த கிரகத்தை ஏதோ ஒண்ணு அழிச்சிட்டு இருக்குது. ஆபத்தா இருக்குது. இன்ஜின்ல இருந்து லாக்ல இருந்து வெளியில வா அப்படின்னு சத்தம் போட்டதும் அந்த லாக்ல இருந்து வெளியில வந்துருது. அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை மறைய வைக்க சொல்லி டாக்டர் சொன்னதும் பொண்டாட்டி மறைய வைக்கிறா. ஒட்டுமொத்த ஸ்பேஸ் ஷிப்பையுமே மறைய வைக்கிறா. ஏகப்பட்ட பாறைங்க வந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா அந்த பக்கம் வராங்க. பார்த்தா ஒட்டுமொத்த கிரகமே இங்க அழிஞ்சு போயிருக்குதுங்க. சொல்ல போனா நம்ம பூமியை விட, அதாவது நம்ம பூமி கிடையாது, நம்ம பூமி 1,99,999வது பூமி. இவர்களோட பூமியான 828வது பூமியோட கம்பேர் பண்ணும்போது இப்ப அழிஞ்சு போன இந்த கிரகம் கொஞ்சம் பெருசா, 13% பெருசா. அதையே அழிச்சிருச்சுன்னா அப்ப நம்ம உலகத்தையே அழிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இவங்களோட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஏதோ போட்டு புல் பண்றாப்ல தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் இவங்கள புல் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்குது. அதை எதிர்த்து போராட வேண்டாம். அப்படி எதிர்த்து போராடனா இன்ஜினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். இன்ஜின் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த இழுவிசியோட போக்குக்கு விடுறாங்க. ஏதோ ஒண்ணு இவங்க ஸ்பேஸ் ஷிப்பை ஸ்கேன் பண்ணி அந்த அம்மாவோட வயித்தையும் ஸ்கேன் பண்ணுது. அடுத்த நொடி பார்த்தா அந்த சில்வர் பொண்ணு அங்க வரா. ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளேயே எவ்வளவு அழகா நுழைஞ்சு உள்ள வரான்னு பாருங்க. கதவு வழியெல்லாம் வரல, அப்படியே உள்ள புகுந்து வரா. சவத்துக்குள்ள பூந்து நாம சவத்தோட அந்த பக்கத்துல வந்தா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரா. நீங்க இங்க வந்திருக்க கூடாது, கேலக்டஸ் இப்போ உங்களை பார்த்துட்டான் அப்படின்னு அந்த அம்மா எச்சரிச்சுட்டு போகுது. அப்புறம் அந்த இழுவிசையை தாண்டி அங்கேயே ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது போல. அங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்க் பண்ணிட்டு கேலக்டஸை பாக்குறதுக்காக அங்க லேண்ட் ஆறாங்க. அந்த இடமே பயங்கர பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பையே ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாப்ல அடைச்சு வைக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஸ்பேஸா இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. கேலக்டஸை பார்க்கணுமா, என் பின்னாடி வாங்கன்னு அந்த அம்மா கூட்டிட்டு போகுது. அங்க இருக்கிற மெஷின்ஸ் எல்லாம் பாருங்க, கிரகங்களையே உடைக்கக்கூடிய அளவுக்கு மிஷின் எவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஆமா, எந்த கிரகத்தை அழிக்கணுங்கிறத கேலக்டஸ் எப்படி முடிவு பண்றான், எப்படி சூஸ் பண்றான்னு கேட்கும்போது அந்த முடிவை அவர் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அந்த சில்வர் பொண்ணு. அப்ப நீ எடுப்பியான்னு இந்த அம்மா கேட்க ஆமாங்குது. இவதான் எடுப்பா போல அந்த முடிவை சொல்லிட்டு அவ அப்படியே சோகமா முன்னாடி போக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்மால பறந்து போறான். ஆமா, அன்னைக்கு என்ன மேல இருந்து கீழே தள்ளி விட்டியே, அப்ப என்னடி சொன்ன அப்படின்னு விசாரிக்கிறான். மறுபடியும் அதே டயலாக சொல்றா அவளோட மொழியில. இவனுக்கு புரியல. அதுக்கு என்னமா அர்த்தம்னு கேட்டா டை வித் யுவர்ஸ் அப்படின்னு சொல்றா. கூகுள் டிரான்ஸ்லேட்ல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போட்டு பார்த்தா உன்னோட மரணம் அப்படின்னு ஏதோ காட்டுது, உன்னோட இறப்பு அப்படின்னு ஏதோ காட்டுது. நமக்கு ஒன்னும் புரியல, அவனுக்கும் புரியல. அப்புறம் கடைசி கேள்வி, நீ ஒரு போர்டுல பறக்கிறையே, அந்த போர்டு தனி போர்டா இல்ல உன் உடலோட சேர்ந்து இருக்கிற போர்டா, உன் பாடியோட ஒரு பாகமா அந்த போர்டு அப்படின்னு விசாரிக்கிறான். பதில் சொல்லாம முன்னாடி போயிட்டான். மறுபடியும் டீமோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். என்னடா அதுக்குள்ள உன்னை கழட்டி விட்டாடாடா அப்படின்னு நம்ம பாராமணிச்சு நக்கல் பண்றாரு. ஒரு வழியா பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவர் இருக்கிற அந்த இடம் என்னன்னு தெரியல, அதோட எட்ஜுக்கு வந்துட்டார். கேலக்டஸ் முன்னாடி தான் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. பார்த்தா அந்த கேலக்டஸோட நெஞ்சு
நெஞ்சில இருந்து தலை வரைக்கும் தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுவே அவ்வளவு பிரம்மாண்டமா அத்தா தண்டியா இருக்குது. இப்போ கீழே கேமரா வச்சு அவர் உட்கார்ந்து இருக்கிறத காட்டுறாங்க. ஒரு காலத்துல நானும் உங்கள மாதிரி தான் இருந்தேன். எப்பயா பல லட்சம் கோடிகளுக்கு முன்னாடி, பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறார். உங்கள மாதிரி பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் வேற கிரகத்துல இருந்து. அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த தீரா பசி வந்துடுச்சு, நானும் இவ்வளவு பெருசா மாறிட்டேங்கிறாப்ல. ஆமா, நீங்க என்ன இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னு விசாரிக்கிறார். பிச்சை எடுக்க வந்திருக்கீங்களான்னு கேட்கிறார். பேச வந்திருக்கிறோங்கிறாரு நம்மால. உங்க உலகத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டா இருக்குங்கிறாரு அப்பா. எங்க உன் மொண்டாட்டியோட வயிற்றுலையா அப்படின்னு கேட்கிறாரு அவரு கேலக்டஸ். உன் வயிற்றுல இருக்கிற அவனுக்கும் தீரா பசி இருக்குங்கிறாப்ல. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு கேலக்டஸ் பதில் சொல்லல. உங்க உலகத்தை பாவமேனு விடுறேன் அப்படின்னு கேலக்டஸ் ஒத்துக்கிறார். ஆனா அதுக்கு பதிலா உன் வயிற்றுல இருக்கிற அந்த ஆண் பையனை, ஆமா வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஒரு பாய் போல, ஆண் பிள்ளை போல, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைச்சிட்டா உங்க உலகத்தை ஒன்னும் செய்யாம விட்டுறேன் அப்படிங்கிறான் கேலக்டஸ். உன் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை பிரபஞ்சத்தோட சக்தியை கொண்டது. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சபிக்கப்பட்ட அரியணையில எனக்கு பிறகு உட்காரக்கூடிய தகுதி இருக்கிறது உன் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைக்கு. குழந்தைய கொடுத்துருங்கிறார். எதுக்கு? அப்புறம் இவர் பண்றாப்ல இவரோட புள்ள நாளை பின்ன மித்த உலகங்களை எல்லாம் அழிச்சு தீரா பசியோட இருக்கிறதுக்கா கேட்கறாப்ல. ஆனாலும் இல்ல, என் புள்ளைய நான் பல தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன், என் புள்ள ஒரு நார்மலான புள்ள தான், நீ நினைக்கிறாப்ல எதுவும் இல்ல அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நீ டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் தன்னோட உண்மையான தன்மையை வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கரு மறைச்சு வச்சிருந்ததா, ஒளிச்சு வச்சிருந்ததா, அதனால உன்னால கண்டுபிடிக்க முடியலங்கிறாப்ல. அப்புறம் ஒரு பார்வை பார்க்க இந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. பிரசவ வலி வருது போல தெரியுது. பிரசவ வலி அப்படின்னு கத்துறாவ. அப்பா ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், உனக்கு எங்க உலகமும் கிடையாது, என் பிள்ளையும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். உடனே கேலக்டஸ் எந்திரிச்சு நிப்பான் பாருங்க. ஜெய்ஜி ஆண்டிக்கு அத்தா தண்டியா இருக்கிறான். அப்படியா, சரி, அப்போ உன் உலகத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறத உன் புள்ள பாக்கட்டும் அப்படிங்கிறாப்ல. இவ்வளவு பேசின பிறகு தாய்மாமன் சும்மா இருப்பானா மச்சான்? சரட்டுன்னு மேல போய் அவர் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிற எல்லா வயர்லையும் தீய வைக்கிறான். எரிமலை வேற அங்கங்கேயும் போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வேற கண்ணா பின்னான்னு தெரியுது. பின்னாடி வேற அந்த சில்வர் பொண்ணு அவளும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறவளை கூட்டிக்கிட்டு அவங்க வேகமா அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் இல்லாத ஜீரோ ஸ்பேஸ்ங்கிற அந்த இடத்துல இருந்து நெருப்பு பத்திக்குச்சுன்னா இவனுக்கு உள்ளேயும் நெருப்பு பத்திக்கும். ஏற்கனவே நம்ம வான் பண்ணிருப்போம்ல, அதனால அவனும் ஓடியாந்து இவங்க இருக்கிற இடத்துல வந்து விழுகிறான். கரெக்டா அவர் கையை விட்டுருப்பார் போல. கையில பிடிக்கக்கூடிய அளவுல இல்ல, கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால இவங்க எல்லாம் எஸ்கேப். முன்னாடி 2 பேர் ஓடுனா நம்ம மச்சான தூக்கிக்கிட்டு ஓடுறாரு பார மனுஷன். சில்வர் பொண்ணு அவங்களை இடிச்சு தள்ளிட்டு முன்னாடி வரா. பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக புருஷன் முன்னாடி போனா புருஷனை அடிச்சு தள்ளிடுறா. ஆனா பொண்டாட்டி பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? தன்னோட ஃபோர்ஸை பயன்படுத்தி அவளோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு கண்ணா அப்படின்னு 2 பக்கம் மோத வச்சு அடிச்சு கீழே தள்ளிட்டா. போர்டு தனியா பிரிஞ்சிருச்சு. போர்டு தனியாவும் அவளும் தனியாவும் எரிமலை குழம்புக்குள்ள விழுந்துட்டாங்க. அப்பதான் நம்ம பயலுக்கு சந்தோஷம். யாருக்கு? நம்ம மச்சானுக்கு. அந்த போர்டு அவளோட பாடியோட ஒரு பாகம் இல்ல, அது தனிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பேசுறான். அந்த நிலைமையிலையும் அப்புறம் 4 பேர் ஒரு வழியா அவங்களோட ஸ்பேஸுக்கு வந்துட்டாங்க. லிப்ட்ல ஏறிட்டாங்க. சில்வர் லேடி எரிமலை குளம்ல இருந்து வெளியில வரதுக்குள்ள இவங்க ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளேயே வந்துட்டாங்க. பிரசவ வழியில அந்த அம்மா துடிச்சுக்கிட்டு இருக்க ஸ்பேஸ பார மனுஷன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க இருந்த அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மெஷின்ல ஓட்டைய போட்டு இவங்க வெளியில வந்துட்டாங்க. பின்னாடியே அந்த சில்வர் பொண்ணு விரட்டிக்கிட்டு வரலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார மனுஷன் கேட்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு ஸ்பேஸ் ஜம்ப் பண்ணிடு, டெலிபோர்ட் பண்ணிடுங்கிறாப்ல. இதுக்கு அவங்க என்ஜினோட போய் கனெக்ட் ஆகணும். படு வேகமா போய் என்ஜினோட கனெக்ட் ஆகி டெலிபோர்ட் ஆப்ஷனை அமைக்கிட்டாங்க. கரெக்டா அதுக்குள்ள அவளும் அவளோட கையால வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை தொடக்கூடிய லெவலுக்கு வந்துட்டா. ஆனா அவங்க ஜம்ப் பண்ணிட்டாங்க. அவ ஜம்ப் பண்ணல, எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைச்சா அதான் இல்ல. இவங்க ஜம்ப் பண்ணி போற அந்த ஃபோர்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கா. ஜம்போட சேர்ந்துட்டா போல அவளும். இந்த ஸ்பேஸ் எப்படி ஜம்ப் பண்ணுதோ அதே மாதிரி அவளும் ஜம்ப் பண்றா கூடவே. சோ எங்க போனாலும் பின்னாடி அவளும் வருவான்னு தெரியும். அவளை ஒரு கை பார்க்கணும்னு கன்ல உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அந்த சில்வரை அழிக்கலான்னு பார்த்தா இவங்க போறது என்ன? வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்ம் ஹோல் வழியா தான் இவங்களால இந்த மாதிரி டெலிபோர்ட் பண்ண முடியும், ஜம்ப் பண்ண முடியும். வார்ம் ஹோலுக்குள்ள எல்லாமே பெண்ட் ஆகும் போல, சுட்டா கூட பெண்டாய் தான் போகும் போல. இது இவங்களுக்கு தெரியாது. இவங்களோட மெஷின் எல்லாம் நேரா சுடக்கூடிய லெவல்ல தான் இருந்தது. அது இப்ப பெண்டாறதுனால குறிப்பாத்து சுடுறதுல இவனுக்கு சிக்கல். இப்போ அவ ஈஸியா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கிறா. என்னடா பண்றதுன்னு அப்பா யோசிக்கிறார். சரி, அந்த சுடுற அந்த ஃபோர்ஸ் எப்படி வளைஞ்சு போதுங்கிறத இவன் கணிச்சு அதுக்கு ஏத்தாப்புல இந்த தடவை கொஞ்சம் கணிச்சு சுட்டுறாங்க. கரெக்டா இப்போ அந்த தடவை வளைஞ்சு போய் அவளை அடிச்சிருச்சு. செம குஷி. ஆனாலும் பார்த்தா அவ மறுபடியும் போர்டுல வந்து லேண்டாரா, மறுபடியும் ஃபாலோ பண்றா. இவங்க போறது வார்ம் ஹோலா. இந்த வார்ம் ஹோலை விட்டு வெளியில போனோம், வெளியில டிராப் பண்ணி விடுங்கிறாரு அப்பா. என்னையா பேசுற? நீ சொல்றத பார்த்தா பிளாக் ஹோல் ஆச்சே. பிளாக் ஹோல் வழியா டிரான்ஸ்பர் ஆகி வெளியில போனோம்னா செத்துற மாட்டோமா அப்படின்னு கேக்குறாப்ல நம்ம மச்சான். நம்மள அது கொன்னுடாதா அப்படின்னு கேக்குறாப்ல. வேற வழியிலன்னு சொல்லி இவங்களும் பிளாக் ஹோலுக்குள்ள போறாங்க. வார்ம் ஹோல் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த பிளாக் ஹோல் அதுல ஒரு வழியா கடந்து இந்த பக்கத்துல ஒரு கிரகத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கிரகமா இல்ல இந்த பிளாக் ஹோல்னு சொல்றதுதான் இதுவான்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. ஆனா ஒரு மணல் பெயர்
புயல் மாதிரி அதுவும் சுழற்சியோட இருக்குது. இங்க பக்கத்திலேயே ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்குதா, அதுக்கு பக்கத்துல அவளை கொண்டு போயிட்டா அந்த நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசையில அவ மாட்டிப்பா அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க போல. அதுல மாட்டிக்கிட்டா அவளால வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறா. அந்த நிலைமையிலேயே நம்ம மச்சான் அட்லீஸ்ட் மினிமம் 30 நாளாவது ஆகுமா, ஒரு மாசமாவது ஆகுமா அதை விட்டு அந்த ஃபோர்ஸை விட்டு அவ வெளியில வர்றதுக்கு. சோ பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்படி போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரவளை ஏமாத்திட்டு அந்த ஃபோர்ஸ்ல மாட்டி விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகணும்னா ஸ்பேஸ் ஷிப்பை மறைக்கணுமா. பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்க கிட்ட ஸ்பேஸ் ஷிப்பை மறைக்க முடியுமான்னு கேக்குறா. இப்ப பிரசவ வலி வரும்ல, அந்த வலிக்கு பிறகு உனக்கு பயங்கரமான ஆக்ரோஷமான கோவம் வரும், அதை இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கணும்னு சொன்னதும் அவளும் சரின்னு அந்த பிரசவ வலி வந்த அடுத்த நொடி அப்படியே அந்த ஆக்ரோஷத்தை மறையறதுக்கு பயன்படுத்துறா. எதுக்கு வேகமா வந்துட்டு இருக்கிற சில்வர் பார்க்கும்போது ஸ்பேஸ் ஷிப் மறைஞ்சிருச்சு. ஸ்பேஸ் ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இவ முன்னாடி வந்துட்டு இருக்கா. ஆனா ஸ்பேஸ் ஷிப் யூ டர்ன் பண்ணி போய்கிட்டு இருக்குது. இவ அது தெரியாம அந்த ஈர்ப்பு விசையில மாட்டிக்கிட்டா. ஈர்ப்பு விசை அவளை புட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது. இவங்க யூ டர்ன் பண்ணி போயிட்டே இருக்காங்க. எஸ், இவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்பேற்பட்ட ஒரு பிரசவத்தை நாம பார்த்திருக்க மாட்டோம். எந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல, எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல, பிரபஞ்சத்துல எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல, வாம்ஹோலா பிளாக் ஹோலா எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல பிரசவம். பிரசவ வெளியில கத்த நான் இருக்கிறேன்னு கூட இருக்கிறாப்ல. புவி ஈர்ப்பு விசை இருக்கணுமா, சாரி ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை இருக்கணும். புவி ஈர்ப்பு விசை ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை, அப்பதான் உள்ள இருக்கிற குழந்தை வெளியில வரும் போல. ஆனா இவங்க பிளாக் ஹோல்ல எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஈர்ப்பு விசை உருவாறதுக்கு இவ்வளவு பெரிய வேகத்துல இவ்வளவு பெரிய வளைவு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம அப்பன் சொல்ல, அதே மாதிரி இவங்களும் வண்டி அந்த மாதிரி ஓட்டும் போது இவங்க எதிர்பார்க்கிற அந்த ஈர்ப்பு விசை அங்க கிடைக்குது. இதான் சரியான சமயம். புஷ் பண்ணு கத்த இவளும் பயங்கரமா புஷ் பண்றா. கமான் கமான் அப்படின்னு சத்தம் போட ஒரு வழியா புஷ் பண்ணிட்டாங்க. அந்த பிரசவ வழியில அவ துடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நொடி அவ மறைஞ்சிருவா. மறைஞ்சாலும் மடியில தான் இருக்கிறா. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தை பிறந்துருச்சுங்க. தொப்புள் குடியா அறுத்து பாரமனுஷன் தான் பிரசவமே பாக்குறான். பிறக்கிற குழந்தை மனித ரூபத்துல இருக்குமானே இவங்க பயமா இருந்தாங்க. ஏன்னா ஒரு மான்ஸ்டர் பிறந்துருச்சுன்னா கேலக்டஸ் வேலை அந்த மாதிரி சொல்லியிருந்தானே அப்படின்னு பார்த்தா நல்லபடியா மனித ரூபத்துல தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. எல்லா பேருமே ரொம்ப சந்தோஷமா பாசத்தோட குழந்தைய பாக்குறாங்க. குழந்தை அழுகவும் செய்யுது. சோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஆரோக்கியமா தான் குழந்தை பிறந்திருக்குது. அப்புறம் திரும்ப பூலோகத்தை நோக்கி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பூலோகத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து லேண்ட் ஆறத ஊர் உலகமே பார்த்து சந்தோஷப்படுது. சரி 4 பேர் வருவாங்க பார்க்கலான்னு ஆர்வமா இருந்தா 5ஆவதா அந்த குழந்தைய தூக்கிட்டு வரத பார்த்துட்டு எல்லா பேருக்கும் இன்னும் சந்தோஷம், ரெட்டை சந்தோஷம். நல்லபடியா பிரசவம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்ட்டு நிறைய பேர் வந்து வரவேற்கிறாங்க. மீடியாலாம் குழந்தைய போட்டோ எடுக்கிறதுக்காக துடிக்குது. அதையெல்லாம் தாண்டி பேச வேண்டிய அந்த மேடைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மன்னிக்கணும், என்ன பேசணும்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணல, டைம் கிடைக்கல அப்படிங்கிறாரு நம்ம அப்பா. மீடியாலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கேலக்டஸை எப்படி அழிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் விசாரிக்கிறார். இல்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு நம்ம ஆட்கள் எடுத்து சொல்றாங்க. அவர் கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், நெகோஷியேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாமான்னு பார்த்தோம். ஆனா கொடுக்க முடியாத ஒரு பெரிய விலையை அவன் கேட்டான். அதனால பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சுங்கிறாரு நம்ம டாக்டர். அப்படி என்னப்பா அவர் கேட்டாரு அப்படின்னு மீடியா இப்ப கேள்வி கேக்குது. எங்க குழந்தைய கேட்டான், எப்படி கொடுக்க முடியுங்கிறாரு அவரு. ஆனா நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறார். என்னங்க சொல்றீங்க, ஒரு குழந்தைய கொடுத்தா ஒட்டுமொத்த உலகத்தையும் கேலக்டஸ் விட்டுறேன்னு சொல்றானா, என்னங்க சொல்றீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள். இவங்க பதில் சொல்லாம கிளம்பும் போது கடைசியா ஒருத்த மட்டும் நாங்க பாதுகாப்பமா இருக்கிறோமா இல்லையா அதையாவது சொல்லுங்கன்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றாரு நம்ம டாக்டர். பிரசிடென்ட் லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா கவலையோட பாக்குது. அதெல்லாம் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்கல்ல அவங்க தான். இந்த பக்கம் பார்த்தா சொன்னபடி ரொம்ப நாள் அந்த ஈர்ப்பு விசையில மாட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு வழியா தப்பிச்சு வெளியில வந்திருக்கா. நேரா கேலக்டஸ் கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, நான் தோத்து போயிட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறா. ஆனா அந்த கேலக்டஸோ எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு கட்டன் ரேட்டா சொல்லிட்டாரு. ஆனா அது ஒரு பச்சை குழந்தை தானே, அது கூடயா வேணும்னு இவ கேட்கும்போது அவர் சுண்டு விரல தூக்குறாரா, ஆள்காட்டி விரல தூக்குறாப்ல. அதுக்கே போர்டுல இருந்து இவ பிரிஞ்சு அப்படியே மேல நிக்கிறா. அவங்கிட்ட எல்லையில்லா சக்திகள் உண்டா, என் பசியை போக்கக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட சக்தி உண்டா. அதுக்கு தான் அந்த பசியை அடக்கிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறேன் அப்படிங்கிறார். அந்த சில்வர் லேடிய மிரட்டி தான் இந்த வேலையெல்லாம் வாங்குறாரு போல தெரியுது. இந்த பக்கம் டாக்டர் கிட்ட எப்படி சமாளிக்கலாம், அவரை தோற்கடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, இப்படி பலவிதமான டிஸ்கஷன்ஸ். அவர் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதுனால அவரை விட நம்ம கிட்ட வேகம் அதிகமா இருக்குது, நம்ம ஓடிட முடியும், இப்படி எல்லாம் பேசி பாக்குறாங்க. என்ன பேசினாலும் கடைசியில ஒரு ஐடியா கிடைக்கலங்க. எனக்கு எதுவுமே தோணல, கடவுள் மாதிரி அந்த கேலக்டஸ், அவனை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு கையை விரிக்கிறாரு டாக்டர். ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்றாரு. ஏதோ ஒரு ஃபார்முலா எல்லாம் டிரைவ் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் பேசுற பல விஷயம் நமக்கும் புரியல, அங்க இருக்கிற மச்சானுக்கும் புரியல. ஒரு வழியா புரியாம கொள்ளாம அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பைய ஸ்பேஸ் ஷிப் மாஸ்க மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு ரெக்கார்டிங்க பார்த்துட்டு இருக்கான். அக்கா வந்ததும் அக்காவுக்கு மாட்டி விட்டு இதை கவனியே அப்படின்னு போட்டு விடுறாங்க. அதுல இவர் அந்த எரிமலைக்கு பக்கத்துல கேட்டிருப்பார்ல, அன்னைக்கு நீ உன் மொழியில ஏதோ சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு, டை வித் யுவர்ஸ், அதான் அர்த்தம்னு அவன் சொல்லியிருப்பா. அதை போட்டு காட்டுறார். இதே லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன்னு சொன்னேன்ல,
இதோ பாரு அப்படின்னு நிறைய ரெக்கார்டிங் இங்க சிடிசிடியா அடுக்கி இருக்குது. இதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, ஏதேதோ கிரகத்துல இருந்து ஏதேதோ உலகத்துல இருந்து ஏதேதோ மெசேஜ் வந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த அம்மா பேசின அந்த லாங்குவேஜ் சம்பந்தமா ஒரு 23 ரெக்கார்டிங் இருக்குதான், அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு எடுத்து சொல்றான். அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றதாவும் நிறைய பேப்பர்ஸ் அடுக்கி காட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா தான் புள்ளைய படுக்க போட்டு பலவிதமான ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. புள்ள உடம்புல ஏதாவது ஒரு எனர்ஜி இருக்குதா இல்ல ஒரு ஏலியன் அட்டாச்மெண்ட் இருக்குதான்னு பாக்குறாரு. எதுவுமே கண்டுபிடிக்கப்பட்டதாப்ல தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கேலக்டஸ் அவனோட ஸ்பேஸ்ஷிப்போட உலகங்களை சாப்பிடக்கூடிய அந்த ஸ்பேஸ்ஷிப்போட புறப்பட்டு பல கிரகங்களை தாண்டி வந்துகிட்டு இருக்கானா. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் கைவிட்டதுனால உலகத்துல இருக்கிற பல நாட்டை சேர்ந்த பெரிய ஆட்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒன்னா உலகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கேலக்டஸை எதிர்த்து ஒரு போராட்டம். அப்புறம் இன்னொரு பக்கம் வரப்போற அந்த கேலக்டஸ் தான் உலகத்துக்கே நல்லவர், அவரை கடவுளா கும்பிடக்கூடிய ஒரு கல்ட் இனமும் உருவாகுது. அவங்க ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் இன்டர்வியூல ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரு உசுரை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு பேசுவாப்ல. அதை பார்த்ததும் டிவியை பொசுக்கி விட்டுறாங்க அம்மா. வெளியில பார்த்தா நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. ஒரு வழி சொல்லுங்க ஒரு வழி சொல்லுங்கன்னு கீழே இருந்து சத்தம். இவங்க பிள்ளைக்கு பிராங்க்லின் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நாம வந்து இறங்கும் போது உலகமே நம்ம பிள்ளைய பாசமா பார்த்துச்சு, இப்ப நம்ம பிராங்க்லின உலகமே வெறுக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்பா. எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அதை கேட்டது இந்த பக்கத்துல அம்மாவுக்கு பயங்கர கோவம் வரும். வேற வழி இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப பிள்ளைய பலி எடுக்க போறீங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி குழந்தைய போய் தூக்கிக்கிறா. இல்ல அந்த அர்த்தத்துல சொல்ல வரல அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒஸ்ட் என்னங்கறத யோசிக்கிறது தான் ஒரு சயின்டிஸ்டோட வழக்கம், ஒரு டாக்டரோட வழக்கம். அப்படித்தான் இவனும் யோசிச்சிருக்கான் போல. என் மேலதான் தப்பு சாருன்னு கூட கேட்டு பார்த்துட்டான். ஆனாலும் அவ கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறா. சரி எங்க போறான்னு பார்த்தா கீழே ஆக்ரோஷமா இருக்கிற அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கிட்ட தான் போறா. அந்த கூட்டத்துக்கிட்ட போய் தான் பிள்ளையோட பேரு பிராங்க்லின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்புறம் தான் குடும்ப கதையை பத்தி சொல்றா. சின்ன வயசுல அப்பா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா இவ தம்பின்னு 4 பேரும் போயிருக்காங்க. அதுல ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்து போயிட்டாங்க போல. இவங்க 3 பேருமே அனாதை ஆயிட்டாங்களாம். சோ குடும்பத்துல ஒரு உயிரிழப்புங்கிறது குடும்பத்தை எப்படி புரட்டி போடுங்கிறது எனக்கு புரியுது. ஏற்கனவே அந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கிறேன், இன்னொரு வழியை எனக்கு கொடுக்காதீங்க. நான் சுயநலமா இருக்கிறதா நீங்க யோசிக்கலாம். ஏன் குடும்பத்துல ஒரு குழந்தைய பலி கொடுத்தா என்ன தப்பு, உலகத்தை காப்பாத்தலாமே நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் குடும்பமா பாக்குறது என் குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே என் குடும்பமா தான் பாக்குறேன். என் புள்ள சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாப்லதான் இந்த உலகமும் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக என் புள்ளைய நான் பலி கொடுக்க போறது இல்லை. அதே மாதிரி என் புள்ளைய காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்தை நான் பலியிட போறதும் இல்லை. ஏதாவது ஒண்ணு பண்ணி நாங்க காப்பாத்த முயற்சி பண்ணுவோம்னு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இந்த பக்கத்துல இருந்து அந்த லேடி பாத்துட்டு இருக்காங்க, அந்த கருமணத்தம்மா. இவங்க யாரு, இவங்க போஸ்டிங் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த நாட்டோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தா அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது தம்மா துண்டு வீடா தெரியுது. பிரசிடென்ட்னா வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து இருக்கணுமே, அந்த ஊர்ல அட்லீஸ்ட் கருப்பு மாளிகை சிவப்பு மாளிகையாவது ஏதாவது வச்சிருந்துருக்கணுமே, அப்படி எதுவும் இருக்கிறாப்ல தெரியல. சரி யார் அவங்கன்னு பின்னாடி பார்ப்போம். புருஷன் சொந்த பந்தம் அவங்களும் வந்துடுறாங்க. இவ சொன்னதான் சரி, நாங்க ஒரு வழியை கண்டுபிடிப்போம்னு டீமா முடிவு பண்றாங்க. அப்ப இவ ஒரு வார்த்தை சொல்லுவா. அடிக்கடி ஒரு தாய் தான் புள்ளைய பார்த்து தான் புள்ளைய காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு தாயா இருந்தாலும் அந்த சொர்க்கத்தையே நகர்த்துறா இருந்தாலும் நகர்த்துறதுக்கு தயார்னு சொல்லுவாங்க. இந்த பூமியே நகர்த்துறதா இருந்தாலும் நகர்த்துறதுக்கு தயார்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சொல்லி வளர்த்தவங்க தான் என் அம்மா. நம்ம ஒரு வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கடைசியா சொல்லி முடிச்சிருப்பா. அந்த வார்த்தையை புடிச்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. இருங்க ஐடியா கிடைச்சிருச்சுங்கிறா. ஐடியா கொடுத்தது தான் பொண்டாட்டி தானே, பொண்டாட்டிய பாராட்டுறான். எது நானா, என்ன ஐடியா கொடுத்தேன்னு கேட்க வார்த்தை விட்டையே ஒரு புள்ளைய காப்பாத்துறதுக்காக தன் தாய் சொர்க்கத்தை நகர்த்துறா இருந்தாலும் நகர்த்தவா, பூமியை நகர்த்துறா இருந்தாலும் நகர்த்த தயாராக இருப்பான்னு. அதேதான், நாம சொர்க்கத்தை கண்ணில் பார்த்ததில்ல, நகர்த்த முடியாது. ஆனா பூமியில தானே வாழ்றோம். நாம வாழக்கூடிய இந்த பூமியவே நகர்த்தனா என்னன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இவங்க எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்குது. ஆமா, நாம இந்த பூலோகத்தையே நகர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்றாப்ல. என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தின்னு கேட்டா அந்த முட்டையை டெலிபோர்ட் பண்ணி காமிச்சாங்கல்ல, அதே டெக்னாலஜிங்கிறாரு. முட்டை தம்மா துண்டு ஈஸியா டெலிபோர்ட் பண்ணிடலாம், உலகம் இவ்வளவு பெருசே அப்படிங்கிறா மச்சான். அதுக்கு வழி இருக்குங்கிறார் இவர். புள்ளைய கொஞ்சிடார். அப்புறம் உலகத்துக்கு முன்னாடி தன் ஐடியாவை எடுத்து சொல்றார். உலகத்துக்கு முன்னாடி மீடியா முன்னாடி முட்டைய எப்படி அழகா டெலிபோர்ட் பண்ணி காட்டினார்னு பாருங்க. இந்த முட்டைக்கு பதிலா நாம பூமியை டெலிபோர்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். முட்டை தம்மா துண்டு, அதை சுத்தி ஒரு 3 கோபுரத்தை நட்டு வச்சீங்கன்னா ஸ்கேன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது, டெலிபோர்ட் பண்ணி விட்டுருது. உலகம் ரொம்ப பெருசு. உலகத்தை சுத்தி இந்த மாதிரி 3 பிரம்மாண்டமான கோபுரத்தை வைக்கிறது சாத்தியமா? இல்ல. அதுக்கு பதிலா நமக்கு தேவை அந்த பொருளை ஸ்கேன் பண்ணணும், அவ்வளவுதானே. இந்த 3 கோபுரம் தான் இல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டியா உலகம் முழுக்க பல கோபுரங்களை நாம நிறுவ போகிறோம். ஒரு கோபுரத்தால அந்த நிலப்பரப்புல எவ்வளவு ஸ்கேன் பண்ண முடியுமோ அவ்வளவையும் ஸ்கேன் பண்ணலாம். ஒரு பேச்சுக்கு ஒரு 500 கோபுரம் தேவைன்னு வச்சுக்கோங்க. உலகம் முழுக்க நட்டு வச்சிட்டோம்னா ஒவ்வொரு கோபுரமும் கொஞ்சம் கொஞ்சம் நிலப்பரப்பை ஸ்கேன் பண்ணா கூட போதும், ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம ஸ்கேன் பண்ணிடலாம்னு. அதுக்கு நமக்கு தேவை ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி கோபுரங்கள்னு எடுத்து சொல்ற. ஆனா இந்த டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கு நிறைய புளுட்டோனியம் தேவையா. உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும்
போட்டி போட்டு அதுக்கு தேவையான அந்த புளுட்டோனியத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோபுரத்தை ரெடி பண்றதுக்காக ரோட்ல ஓட்ட போடுறாங்க, பல பில்டிங்கை இடிக்கிறாங்க. எகிப்துல பாருங்க, பிரமிடுகளுக்கு பக்கத்துல கூட அந்த கோபுரம் இருக்குது. கோபுரம் கட்டுறதுல உலகமே படு தீவிரமா இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அடுத்தடுத்த கிரகங்களை தாண்டி பூமியை நெருங்கிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம கேலக்டஸ், பூமியை அழிக்கிறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இங்க ஒரு பிரச்சனை உண்டு. ஒரு முட்டையை இங்க இருந்து இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கே அவங்க பில்டிங்ல பவர் கட் வருது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணணும்னா அப்ப எவ்வளவு பவர் தேவை? அவ்வளவு பவருக்கு நாம என்ன பண்றதுன்னு முழிக்கிறார். அப்பதான் பொண்டாட்டி ஒரு ஐடியா கொடுக்குறா. வீட்டுல நாம கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துறதுக்கு சேவ் பண்றது இல்லையா, அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் பவரை சேவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒட்டுமொத்த உலகம் லைட் ஆஃப் பண்றாங்க. ஒட்டுமொத்த உலகமும் பவரையே பயன்படுத்த போறது இல்லைன்னு, பல நாட்களா பயன்படுத்த போறது இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டாங்க. ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம பார மனுஷன் கூட ஷேவ் கம்ப்ளீட் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு பாதியில விட்டுவிட்டான். நம்ம மச்சாங்கார வேற தாடியோட நல்லா தாண்டா இருக்கிற அப்படின்னு சொன்னதும் தாடியை வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல தெரியுது பார மனுஷன். இந்த பக்கம் அப்பா புள்ள கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் உன்னை ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த தடவை உன்னை ஸ்கேன் பண்ண போறது இல்லடா தம்பி. நீயா விருப்பப்பட்டு நீ யாரு என்னங்கறத சொல்றதா இருந்தா சொல்லு, ஏதாவது காட்டுறா இருந்தா காட்டு. இனிமே நீயா சொல்ற வரைக்கும் நான் காத்திருக்க போறேன்றாரு. சரி, இவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்ததே, புள்ள ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அதான் இல்ல. பார்த்தா உச்சா போயிருந்துருக்குது. அடப்பாவி, உச்சா போயிட்டியாடா, வாடா கிளீன் பண்றேன்னு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற. இந்த பக்கம் யாருக்கும் தெரியாம நம்ம பைய தொடர்ந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நம்ம மச்சாங்கார. குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும். அங்க கிரகங்களை தாண்டி இன்னும் நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க கேலக்டஸ். இங்க பார்த்தா பாலைவனத்துல கோபுரம் இருக்குது, மலைகள்ல கோபுரம் இருக்குது, கடலுக்கு மத்தியில கோபுரம் இருக்குது. இப்படி உலகம் முழுக்க கோபுரங்களா அடுக்கி வச்சாச்சு. இந்த பக்கம் ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல மச்சான் குதிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அலாரம் அடிக்குது, ஓடியாராம். என்னடான்னு பார்த்தா பூமியை நகர்த்துறதுக்கான நேரம். அலாரம் செட் பண்ணிருக்காங்க, வந்துருச்சு போல. இயர்போனை மாட்டிக்கிட்டு கோபுரம் எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒட்டுமொத்த நாடுகளையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்குதுல, எல்லாத்தையும் செக் பண்ணி கேட்டுக்கிறாங்க. கோபுரம் ரெடியா, கோபுரம் ரெடியான்னு. இந்தியா ரெடியா, பாகிஸ்தான் ரெடியா, லண்டன் ரெடியா அப்படின்னு பல நாடுகள்கிட்ட இருக்கிற கோபுரத்தெல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகே எல்லாம் ஓகேன்னு தெரிஞ்ச பிறகு 3, 2, 1 சொல்லி பவரை கொடுத்து ஆன் பண்ணி விட்டுட்டாங்க கோபுரங்களை. உலகத்தில் இருக்கிற எல்லா கோபுரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பூலோகத்தோட நிலப்பரப்பை கவர் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாம் கூடி வர சமயம் ஒட்டுமொத்த ஸ்கேனும் முடிஞ்சிருச்சுன்னா உலகமே நகர்ந்துடும். ஆனா அதுக்குள்ள பார்த்தா 1-2 கோபுரங்கள் வேலை செய்யல. என்னடா வேலை செய்யலன்னு பார்த்தா உலகத்தில் இருக்கிற பல கோபுரங்களை அந்த சில்வர் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் நொறுங்கிக்கிட்டே வருது. எஸ், இவங்க உருவாக்க நினைச்ச மொத்தத்தையும் அழிக்கணும்னு அவ பாத்துட்டு இருக்கா. அவளை நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மச்சான் பறந்து போறான். வம்புக்குனே அவன் மேல நெருப்பு அனுப்பி அவளை தன்னை ஃபாலோ பண்ணபடி செஞ்சு கூட்டு போறாங்க. அப்படி போற வழியிலேயே அங்க இருக்கிற பெரிய பெரிய விளம்பர டிஸ்பிளே எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி விட்டான். என்ன பிளே பண்றான்னா 23 மெசேஜஸ் ஏதோ வந்ததில்ல, உலகத்தோட பிரபஞ்சத்துல வேற வேற மூலைகள்ல இருந்து இவளோட மொழியில வந்த மெசேஜஸ், அதை எல்லாத்தையும் பிளே பண்ணி விடுறாங்க. அதையெல்லாம் கேட்டதா ஒரு மாதிரி ஆயிட்டா. ஷலபா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவன் கூப்பிடுறான். அது மட்டும் இல்ல, இவ பேசக்கூடிய அந்த மொழியை அவன் பேசுறான். அரண்டு போறாவ, என் பாஷையை எப்படி கண்டுபிடிச்ச, என் பேரை எப்படி கண்டுபிடிச்சேன்னு. எஸ், இவளோட உண்மையான பேரு ஷலாபாவா, அதான் போல ஷலாபால். அதே மாதிரி 23 மெசேஜஸ் இவளோட மொழியில வந்ததுன்னு சொன்னோம்ல, அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சது யாருன்னா இவளோட கிரகத்தை சேர்ந்தவங்க தான். அந்த மெசேஜஸ் இவளுக்கான மெசேஜஸ். தன் கிரகத்தை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்லி இவளுக்கு அந்த மெசேஜ் அனுப்புறதுக்காக எங்கேயோ இருக்கிற அந்த கிரகத்துல இருந்து தொடர் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த புரியாத பாஷையில. இதைத்தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான், டீகோட் பண்ணிருக்கான். இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். எஸ், இவ வாழ்ந்துகிட்டு இருந்ததுதான் அந்த கிரகம். அந்த கிரகத்தை அழிக்கிறதுக்காக கேலக்டஸ் வந்திருப்பான். அப்பதான் இவ கேலக்டஸ் கூட டீல் போட்டிருப்பா. என் உலகத்தை விட்டுரு, அதுக்கு பதிலா உனக்கு அடிமையா நான் சேவை செய்யறேன்னு சொல்லியிருப்பா. சரின்னு அந்த கிரகத்தை மன்னிச்சு விட்டுட்டு பதிலுக்கு இவளை கேலக்டஸ் தூக்கிட்டான். இவளுக்கு அந்த போர்டை கொடுத்து இவளை முழுக்க முழுக்க சில்வரா மாத்தி இவளோட காலமா அடிமையா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். கேலக்டஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவருக்கு வேகம் பத்தாது. சின்ன உருவத்துல படு வேகமா தனக்கு முன்னாடி டிராவல் பண்ணி போய் பல உலகங்களை பல கிரகங்களை எங்க இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து எந்தெந்த கிரகத்தை அழிக்கணும்னு இவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறார். அதுக்கு செட்டாராப்ல அவருக்கு செட்டாராப்ல கிரகத்தை சூஸ் பண்ணி இன்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு இவ சொல்லுவா. அப்பதான் அவரும் டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா டார்கெட் எதுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து அந்த கிரகங்களை அழிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு அவருக்கு தேவை என்ன, ஸ்பீடா வேணும், உருவம் சின்னதா வேணும். அதுக்காகத்தான் இவளுக்கு அப்பேற்பட்ட வாய்ப்பை கொடுத்திருப்பாப்ல. இது மட்டும் இல்ல, இதை தாண்டி பல உலகங்கள் அழிஞ்சு போனதில்ல, பல கிரகங்கள் அழிஞ்சு போனதில்ல, அந்த கிரகத்துல இருந்தவங்க எல்லாம் கதறி அழுதுருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை பிளே பண்ணி விட அதை கேட்டு அவரால் தாங்கிக்க முடியாம இல்ல அப்படின்னு அழுதுகிட்டு அங்க இருந்து பறந்து மேல போயிட்டா. பின்னாடியே பறந்து நம்ம ஆளும் போறாங்க. ஆக்சுவலா அவங்க வந்தது அந்த டவர் அழிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இவங்களோட புள்ளைய தூக்கிட்டு போறதுக்காக, பிராங்க்லினை தூக்கிட்டு போறதுக்காக. ஆனா மனமாற்றம் மேல போய் அழுதுட்டு இருக்கிறா. பின்னாடியே நம்ம போய் என்ன மன்னிச்சிரு, என் குடும்பத்தை என் உலகத்தை காப்பாற்ற வேணாமா, எனக்கு முக்கியம் இல்லையா, அதுக்காகத்தான் உன்னை அளவைக்க வேண்டியதா போச்சு, இதையெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியதா போச்சுன்னு மன்னிப்பு கேட்கிறார். இங்க பாருப்பா, அந்த குழந்தைய பேசாம விட்டு கொடுத்துருங்க. ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்து 18 வயசுக்கு மேல ஆயிருந்தா என்ன மாதிரியே உலகத்தை காப்பாத்துறதுக்காக தன்னையே தியாகம் பண்ற அந்த வாய்ப்பு, அந்த முடிவை அதை எடுத்திருக்கும். ஆனா
குழந்தை பச்சை குழந்தையா இருக்கிறதுனால அந்த முடிவை நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கிறது அவ்வளவுதான அவ சொல்லி பாப்பா. அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா என்ன எடுத்துக்கங்க, நான் பலிகாடா வர்றதுக்கு தயார், அந்த குழந்தைய விட்டுருங்கன்னு நம்ம பைய சொல்ல, இந்த முடிவை நீயோ நானும் எடுக்க முடியாது, கேலக்டஸ் தான் எடுக்க முடியும், அவர் அதுக்கு ஒரு காலம் ஒத்துக்க மாட்டார்னு சொல்றா. வேற வழி இல்ல, வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த உலகத்தெல்லாம் காப்பாத்த முடியாது, குழந்தைய தூக்கிட்டு அழிய போற இந்த உலகத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிடுங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் விட்டுட்டு ஓடிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும், துரோகம் பண்ணதாப்புல ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். காலங்கள் உருண்டோட மேபி உங்களை நீங்களே மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து பறந்து போயிடுறா. அப்புறம் நம்ம பைய டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். எல்லாரும் தேங்க்ஸ் சொல்றாங்க. நான் அவளை நிறுத்த முடியலையேன்னு சொல்லும் போது, பிராங்க்லினை தூக்கணும்னு வந்தவளை ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணி அனுப்பிச்சிருக்கிற, இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு அம்மா தேங்க்ஸ் சொல்றாங்க, அக்கா தேங்க்ஸ் சொல்றா. இங்க வச்சு தான் அப்பா வேற ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் இவரோட ஐடியா என்ன, அந்த பிரம்மாண்டமான அரக்கனுக்கு பயந்துகிட்டு கேலக்டஸுக்கு பயந்துகிட்டு உலகத்தையே நகர்த்தலாம்னு நினைச்சாங்க. அது இப்போ வாய்ப்பில்லைன்னு போயிடுச்சு, பல டவர் அழிஞ்சு போயிடுச்சு. திரும்பலாம் அவ்வளவு எண்ணிக்கையில நூத்துக்கணக்கான டவர்ஸை திரும்ப தயாரிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் கவர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா உலகத்தை நகர்த்துறதுக்கு பதிலா கேலக்டஸை இங்க வர வைக்கணும். கேலக்டஸ் இங்க வந்த பிறகு உலகத்தை நகர்த்துறதுக்கு பதிலா உலகங்களை அழிக்கிற அவனை நாம நகர்த்தணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றார். உலகம் லெவலுக்கு அவர் பிரம்மாண்டமா பெருசா இருக்க மாட்டார், உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது அவரோட உருவம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அவரை ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம டவர்ஸை ரெடி பண்ணி வச்சா போதும். ஆனா அவரை ஸ்கேன் பண்ணி டெலிபோர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் அந்த ஸ்கேனுக்குள்ள அவரை வச்சிருக்கணும்னா 37 செகண்டுக்கு வச்சிருக்கணுமா. 37 செகண்டுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு கேலக்டஸை, ஒரு அரக்கனை எப்படி நாம உள்ளே வச்சுக்க முடியும்? அதே மாதிரி நாம எதிர்பார்க்கிற டார்கெட் இடத்துல அவர் வந்து நிக்கும் போதுதான் அந்த கோபுரங்கள் ஸ்கேன் பண்ணி அவரை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை நாம சொல்ற இடத்துக்கு எப்படி கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும்னு யோசிக்கிறார். அதுக்கு தான் வழியை கண்டுபிடிக்கணுங்கிறார். ஆனா அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு, நீ ஆல்ரெடி வழியை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேற வழி இருக்குன்னு இவன் சொல்லுவான். இல்ல நீ பேசாமையே என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும், நம்ம குழந்தைய டார்கெட்டா வச்சு அவரை கேலக்டஸை நாம எதிர்பார்க்கிற இடத்துல நிக்க வைக்க முடியும், அதைத்தானே நீ பண்ண போறேன்னு கரெக்டா சொல்லுது அந்த அம்மா. இல்ல வேற வழியை கண்டுபிடிக்கிறேன்னு இவர் வாய் வார்த்தையா சொன்னாலும் வேற வழி இல்லைன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. பிள்ளையோட எங்கேயோ வாக்கிங் போயிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம பைய தேடி வந்துட்டான். எங்க ரெண்டு பேரையும் காணாமன்னு பார மனுஷனும் மச்சானும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க மறைஞ்சிருந்தே வந்தவ, ஐடியா இருக்குது வாங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோன்னு கூப்பிடுறாங்க டீம். இந்த பக்கம் அடுத்த நாள் பார்த்தா டார்கெட் இடத்துல குழந்தைய கொண்டு வந்து வைக்கிறார். ஆனா ஸ்பெஷலா அதுக்காக ஒரு குழந்தைக்கான தொட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கார். அந்த தொட்டி எவ்வளவு ஸ்பெஷல்னா, பாமே வெடிச்சாலும் அந்த குழந்தைக்கு அந்த தொட்டிக்குள்ள ஒண்ணாகாது, நிலநடுக்கமே ஏற்பட்டாலும் அந்த தொட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணாகாது, கதிர்வீச்சு அது இதுன்னு பல ஆபத்துகள் இருக்குதுல்ல, நியூக்ளியர் ஆபத்துகள், அந்த ஆபத்தா இருந்தாலும் அந்த தொட்டியை தாண்டி உள்ள வராதான். கேலக்டஸ் இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துல நம்ம குழந்தைய நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிறாப்ல. ஆனா எந்த திசையில இருந்து அவன் வருவான்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாரமனுஷன் கேட்ட ஐடியா இல்ல. அதுக்காகத்தான் ஒரு ஜங்ஷனை இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இங்க சிவப்பு கலர்ல ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த லைன் அவன் கிராஸ் பண்ணும்போது ட்ரிகர் ஆன் ஆயிடுமா. இவங்க ட்ரிகர் ஆன் பண்ணி விடுவேங்கிறாங்க. சுத்தியும் பாருங்க பிரம்மாண்டமான கோபுரங்கள் இருக்கிறது. ஆனா பிரச்சனை இங்க என்ன இருக்குன்னா, பாரமனசை எடுத்து சொல்றான், சுத்தி இங்க நிறைய பில்டிங்ஸா இருக்குதுங்க, ஒவ்வொரு பில்டிங்லயும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அவன் அவ்வளவு பிரம்மாண்டமா வரும்போது கட்டிடங்கள் எல்லாம் நொறுங்கும், உள்ள இருக்கிற மக்களும் சாவாங்க, என்ன பண்ணலாம்னு யோசிக்க அப்பதான் இந்த அம்மா ஒரு நல்ல ஐடியா சொல்லுது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு. என்ன பண்ணுதுன்னு பாருங்க, அண்டர் கிரவுண்டுக்கு வந்து நம்ம மோல்மேன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சாரி, அண்டர் கிரவுண்டுக்கு இவங்க போல, அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மோல்மேனை இவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. எப்பா கண்ட இடத்துல கை வைக்காதப்பான்னு சொன்னா எதையோ ஒன்னு அமுக்கி விட்டான், உடஞ்சு போச்சு. சரி விடப்பா, சரி பண்ணிக்கிறோங்கிறாங்க. இங்க வச்சுதான் பெரிய ஆபத்து இருக்குது, உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறோன்னு இந்த அம்மா சொல்லும்போது, பிரச்சனை எல்லாம் உங்களோட மேலுலகத்துக்கு தானே, கீழே நாங்க சேஃப் தானே அப்படின்னு சொல்லுவான் அவன் மோல்மேன். அதுக்கு நம்ம ஹீரோ, எப்பா அவன் அழிக்க ஆரம்பிக்கிறது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தான், உள்ள இருந்து தான் பொழந்துகிட்டு வருவான், நீங்க தான் முதச்சாவிங்க பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு வார்னிங் போட்டதும் அவர் பயந்துறார். சரி உங்க ஐடியா என்ன, உதவி என்ன கேளுங்க அப்படிங்கிறார். அதுக்குள்ள ஆம்பளை பசங்களுக்கு நடுவுல சண்டை வந்துருது. அதனால பசங்க எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்டு அவ தான் பேச்சுவார்த்தை நடத்துறா. மோல்மேன் கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது போல, ஹார்வேன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா தான் பிடிக்குமா. இவ தான் கரெக்டா பேசுறாங்க. என்னமா உதவி வேணும் கேளுமா அப்படின்னு கொஞ்சம் கேட்கிற தன்மையா. இவளும் ஏதோ கேட்டிருக்கிறா. எஸ், இந்த நியூயார்க் சிட்டில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் இங்க இருந்து அண்டர் கிரவுண்ட்ல அவனோட ஊர்ல சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி லட்சம் மக்களை குடும்பங்களை இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. மேல இருந்து அண்டர் கிரவுண்டுக்கு. நியூயார்க் நகரமே காலியாக போகுது. ஏன்னா யுத்தம் இங்க தான் நடக்க போகுது. கேலக்டஸை எதிர்த்த யுத்த களம் இதுதான். சோ இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு இழப்பு கூட ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பேரையும் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டுக்கு இவனோட ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ மேல பார்த்தா ஸ்பேஸ் ஷிப் நெருங்கி வந்துட்டு இருக்குது பூமியை. நம்ம ஹீரோவோட பிளான் என்னன்னா, கேலக்டஸுக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் தேடி போறதுக்கு ஸ்பேஸ் ஷிப் வேணும். அவன் பூமிக்கு வந்தான்னா ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து இறங்கி பூமிக்கு வருவான், பூமியில லேண்ட் ஆவான், நம்ம கூட சண்டெல்லாம் போடணும், குழந்தையெல்லாம் பாக்குறதுக்கு வரணும். அப்படி அவன் ஸ்பேஸ்
ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு பிரிஞ்சு வரும்போது அவனை மட்டும் டெலிபோர்ட் பண்ணி அனுப்பிச்சிடணும். அவனோட ஸ்பேஸ் ஷிப் இங்க தான். சோ ஸ்பேஸ் ஷிப் இல்லாம எங்கேயோ ஒரு மூலைக்கு அவனை டெலிபோர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டோம்னா அவன் அப்புறம் வேற வேற கிரகங்களுக்கு டிராவல் பண்ணி போக முடியாது. தீரா பசியோட ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு கடைசி வரை பசின்னு தெரிய வேண்டியதுதான். எந்த ஒரு கிரகமும் இனிமே அவனால பாதிக்கப்படாதுன்னு ஒரு அற்புதமான ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தான் இப்போ அவங்க போராடிட்டு இருக்காங்க. பல குடும்பம் டிராவல் ஆகி போயிடுச்சு. கடைசியா டிராவல் ஆகி போறவங்க கூட இப்போ பொட்டி பிடிக்க கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாம் கிளம்பியாச்சுங்க. ராத்திரி புள்ளியோட நல்லபடியா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில இவங்க டார்கெட் பண்ண அந்த இடத்துக்கு குழந்தையுடைய தொட்டில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த உலகத்தோட மேற்பரப்புக்கு கேலக்டஸோட ஸ்பேஸ் ஷிப் வந்துருச்சு. எல்லாம் அவங்கவுங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அவரோட நிழலே அந்த சிட்டில எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு பாருங்க. அப்புறம் அவரோட முதுகுல இருக்கிற அந்த கனெக்டாஸை அவுத்து விட்டுட்டு மேல இருந்து கீழே குதிக்கிறார். கடல்ல குதிக்கும் போது சுனாமி மாதிரி அலைகள் பாயுது. அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம மக்களுக்கு அந்த அதிர்வு ஃபீல் ஆகுது. அப்புறம் எந்திரிச்சு நிக்கிறாரு. கடல்ல இருந்து தரப்பரப்புக்கு வந்ததும் ஒரு பிடி மண் எடுத்து அப்படியே மோந்து பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஒரு பிடி, நமக்கு பார்த்தா பல மரங்களை கையில அப்படியே உருகி எடுத்துட்டு போறாப்லதான் இருக்குது. அப்புறம் வந்த வேலையா பாக்குறார். உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தேடி வந்து அந்த குழந்தை வேணும். அதை ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா மத்தியில குழந்தை இருக்கிறது தெரியுது. உடனே நடந்து வர ஆரம்பிச்சிட்டு இருக்கார். அவர் அப்படி நடந்து வரும்போது கூட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பெரிய நில அதிர்வா இருக்கும். குழந்தை வேற தனியா அழுதுட்டு இருக்குது. அவரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இவங்களோட பறக்கிற காரு ஒரு நொடி இந்த பக்கம் வந்து போகும். காரை பிடிக்கிறேன்னு இவர் கையை நீட்டுற கேப்ல இந்த பக்கம் மொட்டை மாடியில இருந்து இந்த அம்மா மறைக்கிற ஒரு சுவரை உருவாக்குறாங்க. சுவத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து தம்பிகார வந்து நெருப்ப பயங்கரமா விடுறான். கரெக்டா கண்ணு ரெண்டுலயும் நெருப்பு அடிச்சிருச்சு. அவர் கண்ணை கசக்கி சரி பண்ற கேப்ல குழந்தை இருந்து அந்த தொட்டில மாத்திடுறாரு இவரு. அப்பா ஒரிஜினல் குழந்தையோட தொட்டி அதை நம்ம மச்சாங்காரன் தூக்கி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு போய் வச்சிட்டான். ரோபோ தான் பாதுகாப்புக்காக இருக்குது. குழந்தையோட பாதுகாப்புக்கு இருக்கிறதங்க ரோபோ மட்டும்தான். இந்த பக்கம் வரட்டும் அந்த லைனை பக்கத்துல வந்ததும் ஆன் பண்ணி விட்டுலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்பா. ஆனா அந்த லைனை மிதிக்கிற கேப்ல கேலக்டஸ் உஷாராயிட்டா. ஒரு நிமிஷம்னு சுத்தி முத்தி ஸ்கேன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அங்க வீட்டுல குழந்தை இருக்கிறது ஸ்கேன்ல நல்லாவே தெரியுது. அப்ப இது தன்னை பிடிக்கிறதுக்காக இவங்க வச்சிருக்கிற ட்ராப்னு புரிஞ்சுக்கிறாரு. கொசு தொல்லை தாங்கலையேன்ட்டு அவர் அந்த பக்கம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். இதே இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. மச்சாகர போய் மூஞ்சி பக்கம் நெருப்பு விட்டு பாக்குறான் வேலைக்கால. இந்தம்மா படுவேகமா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்குது. அவருக்கு முன்னாடி குழந்தையை ரீச் பண்ணணும்னு கார்ல வந்துட்டு இருக்குது. பார மனுஷனை சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளவு பெரிய பெட்ரோல் வண்டியை தூக்கி கேலக்டஸோட மேல வீசி எரிக்கிறார். அடுத்து நம்ம மச்சான் நெருப்பு பத்த வைக்க உடம்பே பத்தி எரியுது. அப்பவும் அவர் அடங்கலையே. தொடர்ந்து அசால்ட்டா நடந்து வந்துகிட்டே இருக்கிறார். அப்புறம் அந்த கிரேன் வண்டியை தூக்கி அடிக்கலான்னு பார்த்தா கிரேன் வண்டியை பிடிச்சு அவர் ஒரு வீசுறாருங்க வானத்தை பார்த்து. வீசுன வீச்சுல பார மனுஷன் பிரபஞ்சத்துக்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டான். பார்த்தா மச்சாங்காரன் அவர் அங்க பறந்து போய் அவரோட கையை பிடிச்சு சேஃபா லேண்ட் பண்ண கூட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வண்டியை கண்ணாபின்னான்னு ஓட்டிட்டு போனாங்க. அவன் மிதிக்க வரும்போது வண்டியை பறக்க விடுறாங்க. வண்டியை கொஞ்சம் மறையவும் வைக்கிறாங்க. ஆனாலும் பயபுள்ள தட்டி விட்டதும் ஒரு பில்டிங்ல முட்டிக்கிட்டு மயங்கிட்டாங்க பாருங்க. அதை பார்த்த பிறகு புருஷங்காரனுக்கு கோவம் வருமா? கோவத்தோட படு வேகமா வரார். அங்க கோபுரத்துல இருக்கிற ஏதோ ஒரு கம்பியை பிடிக்கிட்டு விறுவிறுன்னு கேலக்டஸோட உடம்புல ஏறி அவனோட முதுகுப்புறத்துல தான் அந்த வயரெல்லாம் லாக் பண்ணி வச்சிருந்தாப்ல. அது வழியா தான் இவருக்கு தேவையான ஃபியூல் எரிபொருள் என்ன தெரியுமா? அந்த எரிமலை குழம்பு தான். அதெல்லாம் உள்ள ஃபில் பண்ணி வச்சிருப்பாரு. அதை நம்ம பயபுள்ள திறந்து விட்டுறான். உள்ள இருந்து எரிமலை குழம்பு கொட்டுது பாருங்க. அடுத்ததையும் திறக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஆளை பிடிச்சு அப்படியே ஜவ்வா கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா பாடி கிழிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிழியுது. அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டே கிழிக்கிறாருங்க. பிச்சு போட்டுருவாரோன்னு நினைக்கிற அந்த நொடி மேல இருந்து அவ்வளவு வேகமா வந்து பாரமரசனை ஓங்கி அடிக்க தலையில ஓங்கி அடிச்ச அடியில கையில இருந்த நம்ம டாக்டரை விட்டுறாரு. டாக்டர் அப்புறம் நார்மல் மோடுக்கு வந்து கீழே வந்துட்டார். அதுக்குள்ள கேலக்டஸ் இங்க வந்துருச்சுங்க. பால்கனி வழியா எட்டி பார்க்க ரோபோ பால்கனி கண்ணாடி கதவுகளை மூடிடுது. ஆனா அதையும் தாண்டி உடைச்சுக்கிட்டு உள்ள இருந்த அந்த தொட்டியை தூக்கிடுச்சு. தொட்டிக்குள்ள இருந்த குழந்தைய அப்படியே மேல தூக்கி தன் கையில எடுத்துக்கிச்சு. என்னோட இந்த தீரா பசிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறது நீதான் அப்படின்னு சொல்றான் கேலக்டஸ். என் பசி தீர போதுங்கிற. அப்பதான் என்ன சொன்னா? தன்னோட சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கிற குழந்தைன்னு சொன்னான்ல. இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவ்வளவு தகுதி இருக்கிற குழந்தைய இவன் சாப்பிட்டான்னா இவனோட தீரா பசி தீந்து போயிடும் நம்புறானோ என்னவோ. குழந்தைய தூக்கிட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த அம்மா பார்த்துட்டு விடுமா? அவங்களோட ஃபோர்ஸை பயன்படுத்தி என் குழந்தைய கூட கையை மட்டும் லாக் பண்ணும். அவர் ஒரு உதறல அந்த ஃபோர்ஸை தாண்டி நடந்து போறார். குழந்தைக்கு ஒண்ணுனா தாயோட பலம் பல மடங்கு கூறிடுன்னு சொல்லலாம். அப்படித்தான் இப்போ தன் ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்தி அந்த ஃபோர்ஸை கேலக்டஸ் மேல செலுத்தி ஒரு புடி பிடிச்சு தள்ளுறாங்க. அந்த ஆளுக்கு பின்னாடி தான் அந்த கோபுரம் எல்லாம் இருக்குது. பின்னாடி தள்ளிக்கிட்டே போனோம்னா கோபுரத்துக்கு நடுவுல நிக்க வச்சிடலாம். டெலிபோர்ட் பண்ணி விட்டுறலாம். முடிஞ்ச அளவு ஃபோர்ஸ் பண்றாங்க. அவர் ஊனி நிக்க பாக்குறாரு. ஒரு தள்ளுவாங்க பாருங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற கேலக்டஸ் நகர ஆரம்பிக்கிறான் பின்னாடி. படு பயங்கரமா
தள்ளிக்கிட்டு இவங்க முன்னோக்கி வராங்க. வேண்டாம், இவ்வளவு ஃபோர்ஸை பயன்படுத்தினா செத்துருவ, வேண்டாங்கிறான் புருஷன். அது கிடக்கட்டும், புள்ளைய காப்பாத்துங்கன்னு இவங்க உத்தரவு போடுறாங்க. தொடர்ந்து தள்ளிக்கிட்டே போக மீதி 3 பேரும் களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. மச்சாங்காரன் போய் போர்ட்டல ஆன் பண்ணி விடுறதுக்கு தயாரா நிக்கிறான், லிவர் மேல கைய வச்சுக்கிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல நகர முடியாதபடி, ஏன்னா அவ ஃபோர்ஸா தள்ளுறா, ஏதாவது ஒன்னு அண்டம் கிடைச்சா அதை இறுக்கி பிடிச்சிக்கலாமே நினைச்சிட்டு ஒரு பெரிய கோபுரத்தை பிடிச்சுக்கிறாரு, ஒரு பெரிய கட்டடத்தை பிடிச்சுக்கிறாரு அவர் கேலக்டஸ். இவங்க எவ்வளவு தள்ளினாலும் அந்த பிடியை விட்டுட்டு அவரை பின்னாடி தள்ள முடியல. ஒரு நிமிஷம்னு வேகமா ஓடியாந்த நம்ம பார மனுஷன் அந்த பில்டிங்கோட காலம் இருக்குல்ல, அந்த காலத்தை எல்லாம் இடிச்சு தள்ள பில்டிங்கே சரியுது. சோ அண்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தது வேலைக்கு இல்ல, பின்னாடியே வந்தாச்சு. இப்போ அவர் வர்றதுக்கும் இவங்க கவுண்ட் டவுன் ஆன் பண்ணி விடுறது, லிவர் ஆன் பண்ணி விடுறதுக்கும் சரியா இருக்கும். ஏன்னா லிவர் ஆன் பண்ணி விட்டு 37 செகண்டுக்கு பிறகுதான் அந்த டெலிபோர்ட் ஓபன் ஆகி அங்க இருக்கிற ஆளை இழுத்துக்கிட்டு போகும். சோ கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த 37 செகண்டுக்குள்ள எதிர்பார்த்தாப்லயே அந்த பக்கம் போர்ட்டல் ஓபன் ஆகிட்டு இருக்குது. போர்ட்டல் அப்படியே 37 செகண்ட்ல அப்படி வளர்ந்துகிட்டே போகும். கேலக்டஸோட உயரத்தை கவர் பண்ற ரேஞ்சுக்கு அது கவர் ஆகிட்டே போகும். கரெக்டா கவர் ஆகி கைக்கு வரும்போது உள்ளங்கைக்குள்ள இருக்கிற குழந்தைய அப்பங்காரன் தூக்கிட்டு அப்படியே கீழே ஒரு ஜம்ப போட்டார். சேஃபா வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் தள்ளுவண்டா கழுதையன்னு ஓங்கி ஒரு புஷ் பண்ணிட்டு இவங்க பின்னாடி விழுந்துட்டாங்க. ஒட்டுமொத்த உயிர் எனர்ஜியும் போயிடுச்சு. பார்த்தா மொத்தமா அவனும் உள்ள விழுந்துட்டான். அவ்வளவுதான், உள்ள விழுந்துட்டான், முடிஞ்சு போச்சு, ஹாப்பிங்கிறாரு பார மனுஷன். ஆனா கை மட்டும் உள்ள இருந்து வெளியில வருது. எஸ், அந்த டிராப்புக்குள்ள இருந்து வெளியில வர முயற்சி பண்றாரு. இன்னும் 10 செகண்ட் பாக்கி இருக்குது அந்த போர்ட்டல் மூடுறதுக்கு. அதுக்குள்ள அந்த ஆளை உள்ள தள்ளணும், வேற வழி இல்லைன்னு படு வேகமா போய் ஒரு இடிச்சு தள்ளி உள்ள தள்ளிலாமான்னு முடிவு பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு படு வேகமா பறந்து போய்கிட்டு இருக்கிறாரு மச்சான். ஆனா அதை விட வேகமா நம்ம சில்வர் விமன் அங்க வராங்க. அவனை சைட்ல தள்ளி விட்டுவிட்டு இவங்க இன்னும் வேகமா வந்து நெஞ்சில ஓங்கி ஒரு இடி அடிச்ச போர்ஸ்ல சரட்டுன்னு உள்ள போயிட்டார். கரெக்டா அந்த போர்ட்டலும் மூடிடுதுங்க. எஸ், இங்க இருந்து கடத்தப்பட்ட நம்ம கேலக்டஸ் எங்க போய் மறுபடியும் தோன்ற போறான்னு தெரியல. எவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் தள்ளி எங்க கொண்டு போய் இவங்க லேண்ட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தெரியல. அதை பத்தி இவங்களுக்கு அக்கறையும் இல்ல. ஏன்னா அவங்க இப்போ ஆர்வமா பார்க்க வர்றது தன் மனைவியை தான். ஓடியாந்து பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. பேச்சு மூச்சு இல்லையேன்னு தொடர்ந்து இவரை நெஞ்சு அமுக்கி விடுறாரு, செயற்கை சுவாசம் கொடுக்குறாரு. எவ்வளவு அமுக்கினாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உசுறு இல்லைங்க, செத்து போயிட்டா போல தெரியுது. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பாரமனுஷன் கையை விரிக்க தன் மனைவியை கட்டி பிடிச்சு அழுகிறார். குழந்தை வேற மடியில இருந்து அம்மா அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்குது. இறுதி முத்தத்தையும் கொடுத்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய அம்மா மேல அப்படியே இறக்கி விடுறாரு அப்பா. துடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தை அம்மா மேல நெஞ்சில அப்படி படுத்ததும் அவ நெஞ்சு மேல கைய வச்சதும் அழுகையை நிப்பாட்டிடுச்சு. அழுகையை நிப்பாட்டிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. குழந்தையோட கைப்பட்டதோ என்னவோ அம்மாவோட கை விரல செய்யறத கவனிக்கலாம். அடுத்து அப்படின்னு எந்திரிக்கிறாங்க பாருங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஆகி நார்மல் மோடுக்கு வரும். அந்த அம்மா முழிக்கிற சமயம் குழந்தை மேல உட்காந்தானா இல்ல குழந்தை மேல உட்கார்ந்ததுனால அம்மாவுக்கு முழிப்பு வந்ததாங்கிறத தெளிவா காட்டல. நம்ம புள்ள நாம நினைச்சதை விட பெரிய ஆளா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்ப மேபி அம்மாவை காப்பாத்தினது கூட அவனா இருக்கலாமோ என்னவோ. ஒரு வழியா கேலக்டஸ்ங்கிற மிகப்பெரிய ஆபத்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நல்லபடியா இவங்களும் தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் மேலையும் வந்து கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு பாராட்டவும் செய்யறாங்க. எல்லா பாராட்டுகளும் நல்லபடியா ரிசீவ் பண்ணிட்டு இவங்க வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவர்களுக்காக ஒரு பாராட்டு விழாவையே நடத்துறாங்க. ஒரு லேடி யாரு என்னன்னு தெரியான்னு சொன்னேன்ல, அந்த அம்மா டெட் தான் என்ன அனுப்பிச்சாப்ல, குழந்தைக்காக ஒரு யூனிஃபார்ம் ரெடியா இருக்குது, இதை போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. கண்டிப்பா முடியாதுன்ட்டாங்க. ஃபென்டாஸ்டிக் யூனிஃபார்ம் போடுற ரேஞ்சுக்கு குழந்தை வரல, இன்னும் தவளவே ஆரம்பிக்கல, இதெல்லாம் டூ மச்னு யூனிஃபார்ம் போட முடியாதுன்ட்டாங்க. இங்க இவங்க எல்லாரையும் உலகத்துக்கு முன்னாடி காட்டணும், இன்டர்வியூ எடுக்கணும், பாராட்டணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஃபென்டாஸ்டிக் 4 இல்ல ஃபென்டாஸ்டிக் 5 இதோ வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஆட்கள் இங்க இல்ல. என்னடா ஆட்களை காணோம்னு பார்த்தா அவங்க வாட்ச்ல அலாரம் அடிக்குது, ஏதோ அடுத்த ஆபத்து போல. அதனாலதான் கிளம்பலாமேன்னு ஓடியாராங்க. அலாரம் அடிச்சதும் இங்க வந்து பார்த்தா இவங்களோட கார்ல குழந்தையுடைய இவங்க காரை உருவாக்குனது இவங்க 4 பேருக்கு தான். இப்ப 5ஆவதா ஒரு ஆள் வராரு. அவருக்கு குழந்தைகளுக்கான அந்த தொட்டியை வைக்கணும், சீட் பெல்ட் போடணும், அதை மாட்டுறதுக்கு இவங்க 3 பேரும் படாத பாடுபடுறாங்க. அப்புறம் ஒரு வழியா மாட்டி கரெக்டா லாக் பண்ணி கிரீன் கலர் லைட் எரிஞ்ச பிறகுதான் சூப்பர் சாதிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறாங்க. இவங்க பண்ற கூத்தா அந்த அம்மா ரசிக்குது. அப்புறம் வண்டி ஏறி ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. படமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். இன்ட்ரோல சொன்னாப்ல இன்னும் ஒரே ஒரு சீனு பாக்கி இருக்குது. கட் பண்ணி இப்போ ஒரு 4 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. குழந்தை இப்ப பேசுற ரேஞ்சுக்கு வந்துட்டான். குழந்தைக்கு பிடிச்ச புக்கெல்லாம் படிச்சு காட்டிட்டு இருக்காங்க அம்மா. வேற ஏதோ புக்கு கேட்கறான் போல பிராங்க்லின். சரி அதை எடுக்கிறேன்னு அம்மா கிளம்பி இந்த பக்கத்துல வராங்க. இந்த புக்கு தான் அவனுக்கு பிடிக்கும்னு ரோபோ ஒரு புக் எடுத்து காட்டுது. சார்லஸ் டார்வினோட புத்தகமா, தத்துவமா, ஆர்ஜினா ஸ்பீசிஸா, என்னப்பா அது? PhD பட்டப்படிப்பு படிக்கிறவங்க, டாக்டர் படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் படிக்க வேண்டிய புத்தகத்தை அந்த டாக்டர் அந்த ரோபோ எடுத்து நீட்டுது. இதை நேத்தான் படிச்சாங்குது அந்த அம்மா. அடப்பாம குழந்தையா தான் வளர்க்கணும், இந்த கதையை தான் நான் சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கரபுக்கு எடுத்துட்டு இந்த அம்மா வெளியில வரும்போது ஏதோ ஒரு அதர் ஃபோர்ஸோட ஃபீலை உணர்றாங்க.
உடனே கையில பவரை ரெடியா வச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல வராங்க. இங்க வந்து பார்த்தா அந்த குழந்தை யாரோ ஒரு முகத்தை அழகா தடவி பார்த்துக்கிட்டு இருக்குது. அவரோட முகத்துல இருக்க வேண்டிய அந்த மாஸ்க் கையில இருக்குது. அந்த குழந்தைக்கு மட்டும் தான் முகத்தை காட்டுறாரு போல. குழந்தை மட்டும்தான் அவரோட முகத்தை பார்த்தது. அந்த அம்மா பார்க்கல, நாமளும் பார்க்கல, நமக்கும் காட்டல. அப்படியே படத்தை முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வரியில நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு அடுத்து ஒரு படம் வர இருக்கிறது, அதுல இவங்க வருவாங்க, கதை கண்டினியூ ஆகும் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. எஸ், அடுத்து அவெஞ்சர்ஸ்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் களத்துல இறங்கும், அயர்ன் மேனை எதிர்த்து போராடும்னு நினைக்கிறேன். சூப்பர்ல, பயங்கரமா எடுத்திருக்காங்க இல்ல, கிராபிக்ஸ் எல்லாம் தாறுமாறா இருந்தது இல்ல, எவ்வளவு மேட்டர், எவ்வளவு டீடைல்டு. அதனாலதான் வீடியோவும் படு பயங்கரமா லென்த்தியா போயிடுச்சு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது என் ஸ்கிரீன்லயும் வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த சேனல்ல என்ன வீடியோ போடுறங்கிறது எனக்கே தெரியாது. ரிலீஸ் பண்ணும்போது அந்த யூடியூப் வீடியோவோட லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம டெய்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். நீங்களும் மிஸ் பண்ணாம வாட்ஸ்அப் குரூப்லயே பார்த்துட முடியும். ஸோ வாய்ப்பு இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.